ஓகே 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 சார். ரைட் ஓகே ரைட் ஓகே தேங்க்ஸ். அப்ப இந்த இலங்கையில முதலாவது ஆட்சி அமைத்த ஜூஎன்பி அரசானது ஒரு மேற்கத்திய கல்வி முறைமையே தொடர்ந்து பின்பற்றி கொண்டு வந்தது. அப்ப இது வந்து பல்வேறு விமர்சனங்களை இடதுசாரிகள்கிட்ட ஏற்படுத்தி இருந்தது. அதாவது இப்ப பார்க்க போனா இந்த 72ஆம் ஆண்டு தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட ஒரு 20 வருடங்களாக அதே கல்வி முறை பின்பற்றப்பட்டது. 72ல தான் முதலா ஒரு இடதுசாரிய பலம் பொருந்திய ஒரு ஆட்சி ஒன்று அமைக்கப்பட்டது. அதாவது ஸ்ரீமா பண்டார் நாயகோட என்எம் பெரேரான்னு சொல்லி அவர் ஒரு இடதுசாரி ஒரு சோசியலிஸ்ட் பார்ட்டி, அவர்கள் இருவரும் இணைந்து ஒரு கூட்டாட்சி அமைக்கிறார்கள். அப்ப அந்த கூட்டாட்சியில என்எம் பெரேரா ஒரு சக்தி வாய்ந்த அமைச்சரா இருக்கிறார். அப்ப அவர் ஒரு லெப்டிஸ்ட் இடதுசாரியின் அடிப்படையில தன்னுடைய கல்வி தத்துவங்களை இலங்கையின் கல்வி முறையில மாற்றங்களாக கொண்டு வர முயற்சித்தார். ரைட். அதாவது அவர் அதாவது இடதுசாரிகள் வச்ச விமர்சனம் என்னன்னு சொன்னா, இலங்கையின் கல்வி வந்து ஒரு வலதுசாரிய கல்வி கோட்பாடுகளாக இருக்குது. இது மேற்கத்திய காலனித்துவத்தை அடிப்படையாக கொண்ட கல்வி முறையா இருக்குது. இது இலங்கையின் வளர்ச்சிக்கு பங்களிப்பு செய்யலைன்னு பல்வேறு விமர்சனம் வச்சு. ஸோ அதால அவர்கள் இந்த 72 ஆட்சியை கைப்பற்றின உடனே கல்வியில பல்வேறு சீர்திருத்தங்களை மேற்கொண்டார்கள். அதாவது கிட்டத்தட்ட ஒரு டோட்டலா ஒரு பெரிய சேஞ்ச் ஒன்று நடந்து 72ல. அதாவது சுதந்திரத்திலிருந்து 72 வரைக்கும் ஒரே மாதிரியா வந்த கல்வி பெரிய மாற்றங்களுக்கு உள்ளாகாத இந்த கல்வி முறை 72ல பெரிய மாற்றங்களை முகம் கொடுக்குது. ரைட். அதுல நாங்க முக்கியமா பார்க்கக்கூடியது என்னன்னு சொன்னா, நிறைய மாற்றங்கள் இருக்கு. நான் மிக பிரதானமான 2 இதுல சொல்றேன். அதான் இந்த O level A level என்று சொல்றப்படுற இந்த சாதாரண தரமும் உயர்தரமும் நீக்கப்பட்டு அதுக்கு பதிலா நேஷனல் சர்டிபிகேட் ஆஃப் ஜெனரல் எஜுகேஷன் எக்ஸாமினேஷன் NCGE அறிமுகப்படுத்தப்பட்டது OL-க்கு பதிலாக. ஹையர் நேஷனல் சர்டிபிகேட் ஆஃப் எஜுகேஷன் எக்ஸாமினேஷன் HNCE A லெவலுக்கு பதிலாக இந்த HNCE-ன்றது அறிமுகப்படுத்தப்பட்டது. அது மட்டும் அல்லாமல் இந்த கல்வி முறையில வொகேஷனல் எஜுகேஷன் தொழில்சார் கல்விக்கு அதிக முக்கியத்துவம் வழங்கப்பட்டது. ரைட். இப்ப இன்றைக்கு இப்ப நீங்க பார்த்திருப்பீங்க இந்த மர வேலைப்பாடுகள் மற்றும் இந்த PTS இந்த மாதிரியான பாடங்கள் இப்ப எங்க இருந்து வந்ததுன்னா அந்த 72 கல்வி சீர்திருத்த மிகுதியாகத்தான் இந்த பாடம்லாம் இப்பயும் இருக்கு. ரைட். அப்ப தொழிற்கல்விக்கு முக்கியத்துவம் வழங்கப்பட்டது. அது வந்து கலைத்திட்டத்துக்குள்ள உள்வாங்கப்பட்டது. அப்ப இந்த சீர்திருத்தங்கள் வந்து ஒரு கல்வியில வந்து கொஞ்ச நாள்ல விமர்சனத்துக்கு உள்ளாகும். அதாவது பல்வேறு தரப்பினர் இதுக்கு எதிரான விமர்சனம் வைக்கணும். ஏன்னு சொன்னா இந்த NCGயும் HNCயும் மேற்கத்திய நாடுகளால் அங்கீகரிக்கப்படவில்லை. அப்ப இங்க படிச்ச பிள்ளைகள் வெளிநாட்டுல போய் படிக்கலாமே உயர்கல்வி, ஏன்னா இது அங்க அங்கீகரிக்கப்படவில்லை. அப்ப இப்படி பல்வேறுபட்ட காரணங்களால அல்லது வேலை இல்லா பிரச்சனை இந்த கல்வி முறைமை பல விமர்சனங்களுக்கு முகம் கொடுக்க வேண்டி வந்தது. ரைட். அப்ப இந்த பல்வேறு காரணங்களால் நீங்க கேள்விப்பட்டிருங்க சினிமாவுடைய காலம் வந்து மிக ஒரு கடினமான காலமாக மக்களுக்கு இருந்தது. ஸோ 77ல மீண்டும் ஜூஎன்பி ஆட்சியை கைப்பற்றது. ரைட். ஒரு பாரிய வெற்றி அடையுது. அப்ப அதன் காரணத்தால ஜூஎன்பி என்ன செய்யுதுன்னா பழையபடி JR ஜெயவர்தன தலைமையில் ஆட்சி அமைக்கப்பட்டது. பழையபடி இந்த GCOLA திருப்பியும் கல்வி முறைமைக்குள்ள கொண்டு வருது. தட் மீன் 72க்கு முன்னுக்கு இருந்த கல்வி முறைமை மீண்டும் அமலுக்கு வருது. ஆனாலும் அந்த இடப்பட்ட 5 வருஷத்துல நடந்த சில சீர்திருத்தங்களும் இதுக்குள்ள உள்வாங்கப்பட்டுதான் இருந்தது. அப்ப முழுமையாக பழைய முறைமை அமலுக்கு வந்ததுன்னு சொல்ல முடியாது. இந்த இடைப்பட்ட 5 வருட காலத்துக்குரிய சில விடயங்களும் இந்த கல்வி முறைமைக்குள்ள காணப்பட்டது. ரைட். அப்ப இப்ப எப்படி பார்க்கலாம்னா, இப்ப ஆட்சிகள் மாற மாற கல்வி முறைமையில சேஞ்சஸ் ஏற்படுத்தி இந்த 77ல இருந்த கல்வி முறைமை ஒரு குழப்பமான நிலையை அடைஞ்சு போயிருந்தது. ஏன்னா 72ல ஒரு பெரிய மாற்றம், 5 வருஷத்துல 77ல திருப்பி மாற்றம் ஏற்பட்டிருக்கு. அப்ப இந்த குறைகளை நிவர்த்தி செய்யறதுக்காக அன்றைய ஐக்கிய தேசிய கட்சி அரசு என்ன செய்யுதுன்னா, இந்த கல்வியில ஏற்படுத்தப்பட வேண்டிய மாற்றங்கள், அதாவது என்னென்ன சேஞ்சஸ் நாங்க செய்யணும், இதை ஒரு ஒழுங்குக்கு கொண்டு வர சொல்லி ஒரு குழு ஒன்று அமைக்கும். அந்த குழுவை அமைச்சு அவைகள்கிட்ட ஒரு வேண்டுகோள் விடுக்கணும், இந்த கல்வியில செய்ய வேண்டிய மாற்றங்கள் தொடர்பாக ஒரு வெள்ளை அறிக்கையை சமர்ப்பிக்க சொல்லும். அப்ப அந்த குழு தொடர்ச்சியாக செயற்பட்டதன் விளைவாக அவர்கள் பல்வேறு ஆய்வுகளை மேற்கொண்டு அவர்கள் ஒரு ஒயிட் பேப்பரை ஃபர்ஸ்ட் டைமா எஜுகேஷன்ல ஒரு ஒயிட் பேப்பரை சப்மிட் பண்ணினோம் 1981ஆம் ஆண்டு. அப்ப இது 1981ஆம் ஆண்டு கல்வி தொடர்பான வெள்ளை அறிக்கைன்னு அழைக்கப்படும். 1981 ஒயிட் பேப்பர்னு சொல்லுவோம். இந்த வெள்ளை அறிக்கையில கல்வியில என்னென்ன மாற்றங்கள் செய்யணும் நிறைய விடயங்கள் உள்ளடக்கி இருந்தார். ரைட். அந்த வெள்ளை அறிக்கையில சொல்லப்பட்ட விடயங்கள்ல மிக முக்கியமான 2 மாற்றங்கள் இந்த ஒயிட் பேப்பரை பேஸ் பண்ணி செய்யப்பட்டது இலங்கை கல்வி முறைமையில எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று இந்த NI தேசிய கல்வி நிர்வாகம், மற்றது காலேஜ் ஆஃப் எஜுகேஷன்.
இந்த ரெண்டுமே இந்த ஒயிட் பேப்பர்னுடைய வெளிப்பாடு அல்லது இதில் பரிந்துரைக்கப்பட்ட விடயங்கள். ரைட். இந்த 81ஆம் ஆண்டுல இருந்து நான் நினைக்கிறேன் 89 வரைக்கும் இலங்கையினுடைய கல்வி அமைச்சராக ரணில் விக்ரமசிங்கே இருந்தார். அது அவருடைய அந்த 8 வருட காலப்பகுதி. அவருக்கு எதிராக எவ்வளவு விமர்சனம் இருந்தாலும் அவருக்கு சொல்லக்கூடிய மிக நன்மையான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுமே அவர்கிட்ட ஆட்சி கால அவர் கல்வி அமைச்சராக இருக்கையில நடைமுறைப்படுத்தப்பட்டது, இந்த என்ஐயும் நேஷனல் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன். ரைட். அப்ப நாங்க இன்றைக்கு பார்க்க போறது தேசிய கல்வி நிர்வாகம். இந்த தேசிய கல்வி நிர்வாகத்தை உருவாக்கணும்னு ஒயிட் பேப்பர் இதை ரெக்கமெண்ட் பண்ணி இருந்தாலும் இதை உடனடியாக நாங்க ஆரம்பிக்க இல்லை. இலங்கையில எதையாவது ஒரு நிறுவனத்தை அரச சார் நிறுவனம் உருவாக்கப்பட வேண்டும் என்றால் அது தொடர்பாக சட்டம் இயற்றப்பட வேண்டும். சோ 85ஆம் ஆண்டு இதுக்குரிய சட்டம் பாராளுமன்றத்துல சமர்ப்பிக்கப்பட்டு அமலுக்கு வருது. ரைட். இந்த சட்டம் வந்து நீங்க உங்களுக்கு எக்ஸாம்பிள் இது கேள்வியா வரலாம். மிக முக்கியமான ஒரு சட்டம். இப்போ நீங்க ஞாபகத்துல வச்சிருக்கணும். 1985ஆம் ஆண்டு 28ஆம் இலக்க தேசிய கல்வி நிர்வாக கட்டளை சட்டம் இதை சொல்லுங்க. ரைட். அப்ப இந்த சட்டத்தை அடிப்படையாக வச்சுதான் என்ஐ உருவாக்கப்பட்டது. ரைட். அப்ப இது யார்கிட்ட கால பார்த்தீங்கன்னா ஜூஎன்பி கவர்மெண்ட். அப்ப இந்த டைம் பிரைம் எஜுகேஷன் மினிஸ்டரா ரணில் விக்ரமசிங்கே இருக்கு. ரைட். இந்த தேசிய கல்வி நிர்வாகம் இதன் அடிப்படையில் தான் உருவாக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 85 சட்டம் வந்தாலும் இது ஸ்தாபிக்கப்பட்டது 86ஆம் ஆண்டு. ரைட். இதனுடைய பிரதானமான செயற்பாடுகள் இன்றைக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்த பாடசாலை கல்விக்கான கலை திட்டத்தை உருவாக்குறது இவர்களுடைய பிரதான பணியாக இருக்கு. இதுக்கு முதல் யார் கரிக்குலத்தை டெவலப் பண்ணா கல்வி அமைச்சு தான். அது கல்வி அமைச்சுக்கு ஒரு மேலதிகமான ஒரு சுமையாக இருந்தது. ஏன்னா அவர்களுக்கு பல்வேறுபட்ட நிர்வாக நடவடிக்கைகளை மேற்பார்வை செய்ய வேண்டியதும் அல்லது அதை நடைமுறைப்படுத்த வேண்டிய அதே சமயம் இந்த கரிக்குலத்தையும் டிசைன் பண்ண வேண்டி இருந்தது. அப்ப அது ஒரு எக்ஸ்ட்ரா பேர்டு. அப்ப இந்த என்ஐஏ அமைத்ததன் ஊடாக அந்த பொறுப்பு தேசிய கல்வி நிர்வாகத்திடம் வழங்கப்பட்டது. என்னை பொறுத்தவரை அவர் இன்று வரைக்கும் அந்த செயற்பாட்டை அவர்கள் முடிந்த அளவுக்கு சிறப்பாக செயற்படுத்தி வருகிறார்கள். ரைட். இந்த தேசிய கல்வி நிர்வாகத்தின் நோக்கம், ரைட், இந்த நோக்கத்தை நான் அங்க இருந்து இந்த நோக்கங்களை இங்க பட்டியல்படுத்தி இருக்கேன்டா. என்ஐல ஆக்ட் நாங்க பார்த்தோம் தானே 1985ஆம் ஆண்டு 28ஆம் இலக்க தேசிய கல்வி நிர்வாக சட்டம். அதன் அடிப்படையில என்ஐயினுடைய நோக்கங்கள் என்னென்னன்றதை பார்ப்போம். அதாவது அமைச்சருக்கு அறிவுரை கூறுதல். ரைட். அப்ப அமைச்சருக்கு அறிவுரை கூறுதல்னா எல்லா விடயத்திலையும் அல்ல. ரைட். கல்வி தொடர்பான விடயங்களில் அமைச்சருக்கு அறிவுரை கூறுதல். ரைட். அடுத்தது பட்டப்பின் கல்வியை வழங்குதல் மற்றும் ஊக்குவித்தல். ரைட். போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளோமா அல்லது மாஸ்டர் டிகிரிஸ் இந்த மாதிரியான கற்கை நெறிகளை வழங்குதலும் அவற்றை ஊக்குவித்தலும். இதுல நீங்க கவனிக்கணும், இதுவும் கல்வி சம்பந்தமாகத்தான, வேறு துறைகளில் அல்ல. கல்வி தொடர்பான போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டடீஸ் தான் இவையில் வழங்க வேண்டி இருக்கு. அடுத்தது பார்த்தோம்னு சொன்னா ஆய்வுகளை நடத்துதலும் அவற்றை ஊக்குவித்தலும். ரைட். அதுவும் கல்வி தொடர்பானது. இந்த கல்வின்ற சொல் திருப்பி வந்தபடியே நான் அதை அவாய்ட் பண்ணிட்டேன். நான் நீங்க படிக்கல இங்க எல்லாத்தையுமே எல்லா விடயங்களிலுமே கல்வியை தொடர்புபடுத்தியே படிக்கும். ஸோ அப்ப இங்க மேற்கொள்ளப்படுற ஆய்வுகள் என்னவாக இருக்குன்னா கல்வி தொடர்பான ஆய்வுகள். ரைட். அப்ப அது மட்டும் அல்லாம வேற ஏதாவது ஒரு தரப்பு கல்வி தொடர்பான ஆய்வுகளை மேற்கொள்ளுமாக இருந்தால் அதை ஊக்குவித்தல். தட் மீன் அதுக்கான கொடுப்பனவுகளை வழங்கலாம். ரைட். அதுக்கு தேவையான உதவிகளை புரியலாம். ஸோ இந்த மாதிரி தொழிற்படுவதும் என்ஐட நோக்கமாக இருக்கும். அடுத்து பார்த்தோம்னா புதிய நடைமுறைகளை அறிமுகப்படுத்தலும் ஊக்குவித்தலும். அதாவது இந்த பாடசாலை கற்பித்தல் அல்லது கற்றல் கற்பித்தல் நடைமுறையில் புதிய தொழில்நுட்ப விடயங்கள் அல்லது புதிய மெத்தடாலஜிஸ், புதிய டெக்னிக்ஸ் இவற்றை அறிமுகப்படுத்தல் அல்லது அது தொடர்பான பயிற்சிகள் ஆசிரியர்களுக்கு வழங்குதல் அல்லது இதனுடைய பயன்பாட்டை ஊக்குவித்தல் நிறுவனத்தினுடைய ஒரு நோக்கமாக இருக்கு. மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னா அமைச்சரால் அங்கீகரிக்கப்பட்ட கல்வி மேம்பாட்டு திட்டங்களை முன்னெடுத்தல். அப்ப காலத்துக்கு காலம் கல்வி அமைச்சர் கல்வி சம்பந்தமான சில செயற்திட்டங்களை அப்ரூவ் பண்ணுவார் அல்லது அவற்றை முன்மொழிவார். அந்த செயற்திட்டங்களை நடைமுறைப்படுத்துற ஒரு வகிபாங்கும் இந்த என்ஐக்கு இருக்கு. ஒத்த குறி நிறுவனங்களுடன் ஒருங்கிணைந்து செயற்படுதல். அப்ப என்ஐ
இந்த குறிக்கோள்களை போன்றே வேறு சில நிறுவனங்களுக்கும் அதே குறிக்கோள்கள் இருக்கு. அதே எல்லாம் ஒரே குறிக்கோள்களா இருக்கும், அல்லது ஒரு சில குறிக்கோள்கள் ஒத்த குறிக்கோள்களா இருக்கு. அவ்வாறான நிறுவனங்களுடன் இணைந்து செயற்படுதலும் இதனுடைய ஒரு நோக்கமாக இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோம்னு சொன்னா, இலங்கையில இந்த எடுகேஷன் கல்வித்துறையில என்ஐ மட்டும் இல்லை, கொலம்போ யூனிவர்சிட்டி இருக்குது, அங்க ஒரு கல்விக்கான ஒரு பீடம் இருக்கு, ஃபேக்கல்டி ஆஃப் எஜுகேஷன் இருக்கு, யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் இருக்குது, என்ன அப்படி ஓப்பன் யூனிவர்சிட்டி இருக்குது. இவற்றினுடைய சில குறிக்கோள்களும் என்ஐயோட ஒத்து போகுது. ஏன்னா அவையிலும் கல்வி தொடர்பான பட்ட படிப்புகளையும் படிப்புகளையும் வழங்குது. அதே போல என்ஐயும் இந்த ஆசிரியர் பயிற்சியிலையும் கல்வி தொடர்பான கற்கை நெறிகளை வழங்குது. அப்ப இங்க என்ஐயோட ஒரு நோக்கம் என்னன்னா, அவர்களுடன் இணைந்து செயற்பட வேண்டும். ஆனா இது இங்க சட்டத்துல அப்படி சொல்லப்பட்டாலும் நடைமுறையை பார்த்தோம்னு சொன்னா முற்றிலும் முரணானதாக இருக்கு. ஏன்னா இந்த என்ஐக்கும் பல்கலைக்கழகங்களுக்கு இடையில ஒரு எதிரெதிர் நிலைப்பாடு இருக்கு. இப்ப என்ஐயை இப்ப யூனிவர்சிட்டிஸ் மட்டம் தட்டுறது, என்ஐ யூனிவர்சிட்டிய பல்கலைக்கழகங்களை உடனான ஒரு எதிர் நிலைப்பாடும் நடைமுறையில காணப்படுது. ஆனா இந்த சட்டம் என்ன எதிர்பார்க்குதுன்னா, இந்த என்ஐ இந்த மாதிரியான கல்வியோட தொடர்புடைய உயர்கல்வி நிறுவனங்களுடன் இணைந்து செயற்பட வேண்டும் என்று. ரைட், மிகவும் அதான் ஆரோக்கியமானது. என்ன, கொழும்பு யூனிவர்சிட்டி அவையில் ஒரு போக்குல போக என்ஐ ஒரு போக்குல போறதுன்றது இலங்கை கல்விக்கு அவ்வளவு ஆரோக்கியமானது அல்ல. அதே மாதிரி என்ஐஏ பல்கலைக்கழகம் மட்டம் தட்டவும் மேலாது, ஏன்னா அது ஒரு முக்கியமான பங்கை வகிக்குது, அது தொழிற்பட்டு கொண்டு இருக்குது. ஸோ அதுக்குரிய அங்கீகாரத்தை பல்கலைக்கழகங்கள் வழங்க வேண்டியது என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு தவிர்க்க முடியாதது. கல்வி பணியாளர்களின் தொழில்முறை மற்றும் பொதுத்திறனை வளர்த்தல். இங்க கல்வி பணியாளர்கள் சொல்லப்பட்டிருக்கிறது டீச்சர்ஸ், பிரின்சிபல்ஸ், SLES ஆஃபீஸர், SLTS ஆஃபீஸர். தட் மீன் இந்த கல்வித்துறையில பணியாற்ற அனைவரும் இதுக்குள்ள உள்ளடங்கும். சரி, அப்ப இவர்களுக்கான ப்ரொஃபஷனல் ட்ரைனிங்ஸ், அது மட்டுமல்லாம அவருடைய ஸ்கில் டெவலப்மெண்ட், இது தொடர்பான கற்கை நெறிகளை வழங்கல். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா என்ஐ என்னென்ன கோர்சஸ் செய்யுதுன்னா, PGD நடக்குது, PGDEM அதாவது கல்வி முகாமைத்துவம் தொடர்பான டிப்ளமா இருக்குது, MEd இருக்குது, ரைட். இப்படி பல்வேறு கற்கை நெறிகளை நடத்துது. அது மட்டுமல்லாமல் இந்த இப்போ உதாரணத்துக்கு இப்போ நீங்க SLES ஆஃபீஸரா பாஸ் பண்ணினா உங்களுக்குரிய பயிற்சியும் என்ஐக்கு உட்பட்டது தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அது அந்த பயிற்சியை ஒழுங்கமைச்சு செயற்படுத்துற வேலையும் என்ஐ செய்யும். இப்போ நான் ஒரு SLTS ஆஃபீஸரா ஈடுபட்டு போன போதும் எங்களுக்குரிய பயிற்சி நெறியும் என்ஐயோட இணைந்துதான் மேற்கொள்ளப்பட்டது. ரைட். அப்ப இந்த ஆசிரியருக்கான தொழில்முறை மற்றும் பொதுத்திறனை வளர்த்தலும் என்ஐயினுடைய ஒரு வகைப்பாங்காக இருக்கு. அரசு மற்றும் பிற அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்களுக்கு தேவை ஏற்படும் போது உதவ தயாராக இருத்தல். அதாவது அரசு அல்லது அரசால அப்ரூவ் பண்ணப்பட்ட நிறுவனங்களுக்கு தேவைண்டா என்ன தேவை, கல்வி தொடர்பான தேவைகள் ஏற்படுகின்ற பொழுது உதவுவதற்கு தயாராக இருத்தல் வேண்டும். ஸோ இப்ப இதெல்லாம் என்ஐயினுடைய என்னவாக இருக்க போது, நோக்கங்களாக இருக்க போகுது. நான் இந்த சட்டத்துல ஒரு விஷயத்தை அவதானிச்சேன். இப்ப உங்களை எல்லாருக்கும் தெரியும், இன்றைக்கு என்ஐ செய்யற பிரதான செயற்பாடு என்னன்னு நாங்க பார்த்தோம். என்ன பொறுத்தவரை 2 பிரதான செயற்பாடு செய்யுது. ஒன்று கரிக்குலம் டிசைன், தட் மீன் இந்த பாடசாலை கலைத்திட்டத்தை வடிவமைக்கிறது. அடுத்த பிரதான செயற்பாடு என்னன்னா இந்த ஆசிரியர் பயிற்சி வழங்குறது, அந்த ஆசிரியர் பயிற்சிக்கான கற்கை நெறிகளை செயற்படுத்துது. இது 2 தான் அதனுடைய இன்றைய பிரதான செயற்பாடுகளா இருக்கு. ஆனா இந்த கலைத்திட்டத்தை வடிவமைத்தல்ன்ற விடயம் இங்க அவைய நோக்கங்களுக்குள்ள சட்டத்துல தரப்படுது. அது ஏனோ தெரியல, என்னென்று தவறப்பட்டதோ அல்லது பிற்கால பகுதியில தான் அந்த பொறுப்பு அவையில கொடுக்கப்பட்டதோ தெரியவில்லை. ஆனா இந்த ஆக்டுக்குள்ள அது குறித்து காட்டப்படவில்லை. ஆனா ஆசிரியர்களோட பயிற்சி சொல்லப்பட்டது. இந்த இதுல போட்டிருக்க பாருங்க, கல்வி பணியாளர்களின் தொழில்முறை மற்றும் பொதுத்திறனை வளர்த்தல். இப்ப அடுத்தது பார்ப்போம்னாங்க நிர்வாகத்தின் அதிகாரங்கள், அதாவது இவைகளுக்கு என்னென்ன பவர்ஸ் இருக்கு, இந்த சட்டப்படி என்ஐக்கு இருக்கிற பவர்ஸ் என்ன. எந்த ஒரு அசையும் அசையா சொத்தையும் கையகப்படுத்தல், வைத்திருத்தல் மற்றும் விற்பனை, குத்தகை, அடமானம், பரிமாற்றம் அல்லது அப்புறப்படுத்தும் அதிகாரம். ஸோ அப்ப எந்த ஒரு மூவபிள் ப்ராப்பர்ட்டி, அதாவது ஒரு காணியோ அல்லது ஒரு வாகனத்தையோ எந்த ஒரு சொத்தையும் பர்ச்சேஸ் பண்ணேலும், அதை வச்சிருக்கேலும், வேணுமெண்டா தேவைப்படுற சந்தர்ப்பத்தில் விற்பனை செய்யலாம் அல்லது லீஸுக்கு கொடுக்கலாம். ஸோ அதனுடைய பாவனை காலம் முடிஞ்ச பிறகு அதை அப்புறப்படுத்துவது. இதுக்கெல்லாம் அவையில் அமைச்சர்கிட்ட இருந்து அதிகாரம் எடுக்க, அதாவது அனுமதி எடுக்க வேண்டிய தேவை இல்லை, அதை அவர்களை மேற்கொள்ள முடியும். நடைமுறை சேமிப்பு மற்றும் நிலையான வைப்பு கணக்குகளை திறந்து பராமரித்தல். அப்ப என்ஐக்கு தேவையான அக்கௌண்ட்ஸை மெயின்டைன் பண்ணிடும். அது சேவிங் அக்கௌண்டா இருக்கலாம், இல்லை கரண்ட் அக்கௌண்டோ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி தங்களுக்கு தேவையான நிதிகளை பேணிக்கொள்ள முடியும்.
இலங்கையில் அல்லது அதற்கு வெளியே உள்ள நபர்கள் அல்லது அமைப்புகளிடம் இருந்து நன்கொடைகளை ஏற்றுக்கொள்ளுதல். அப்ப இவர்கள் சுயாதீனமாக ஒரு தனிநபர்கிட்ட இருந்தோ அல்லது வெளிநாட்டில் இருக்கிற ஒரு நிறுவனத்தில் இருந்தோ அல்லது வெளிநாட்டு அரசாங்கங்களில் இருந்தோ நேரடியாக நன்கொடைகளை பெற்றுக்கொள்ள முடியும். ரைட்? ஸோ இது ஒரு பவர்ஸ். என்ன இது எல்லா அரச நிறுவனத்துக்கும் இருக்கான்னு கேட்டா நாங்க அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு குறிப்பிட்ட சில நிறுவனங்களுக்கு தான் இந்த அதிகாரம் இருக்குது. இப்ப என்னை பொறுத்த வரைக்கும் இந்த எண்ணெயை உருவாக்கல அவர்கள் கவனம் செலுத்திருக்கீங்கன்னா இது ஒரு இண்டிபெண்டன்ட் பாடியா இருக்கும், ஒரு சுயாதீனமான அமைப்பாக தொழிற்பட வேண்டும், தனக்கு தேவையான நிதிகளை தானே திரட்டி கொள்ளக்கூடிய ஆற்றல் உள்ளதாக இருக்க வேண்டும் என்பது கவனத்தில் கொள்ளப்பட்டிருக்குது. அப்ப எங்களுக்கு தெரியும் பல்கலைக்கழகங்கள் எல்லாமே ஒரு பெரும்பாலும் ஒரு சுயாதீனமான நிறுவனங்களாக இருக்கு. ஸோ அதை ஒத்த ஒரு நிறுவனமாகத்தான் இந்த என்ஐ வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து பார்த்தோம்னா தன்னுடைய அதிகாரங்களை பயன்படுத்துவதற்கு அல்லது அதன் கடமைகளை மேற்கொள்வதற்கு தேவையான அனைத்து ஒப்பந்தங்களையும் மேற்கொள்ளல். அப்ப தனக்கு வழங்கப்பட்ட பவர்ஸ் அல்லது தனது கடமைகளை மேற்கொள்வதற்கு தேவைப்பட்டால் வேறொரு தேர்ட் பார்ட்டியோட அக்ரிமெண்ட்ல ஒரு என்ன சொல்ற ஒப்பந்தங்களை மேற்கொள்ள முடியும். அதுக்குரிய அதிகாரம் இருக்கு. நிறுவனத்தின் சொந்தமான பணத்தை முதலீடு செய்தல். அப்ப இதுக்கு கிடைக்கப்படுற வருமானங்கள்ல செலவீனம் போக மிகுதி வார காசை இவர் முதலீடு செய்யலாம். அதாவது மத்திய வங்கியின் பிணைகள்ல முதலீடு செய்யலாம், அல்லது நிலையான வைப்புல முதலீடு செய்யலாம், அல்லது பங்கு சந்தையில முதலீடு செய்யலாம். அதாவது அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட முதலீட்டு வழிகள்ல இன்வெஸ்ட் பண்ணி வருமானத்தை உழைக்கிறதுக்கான அதிகாரம் இருக்கு. இதன் ஊடாக அதுல என்ன எதிர்பார்க்கப்படுதுன்னா தன்னுடைய நடைமுறை செலவுகளை அதை தேடிக்கொள்ளக்கூடியதாக இருக்க வேண்டும் என்பது எதிர்பார்க்கப்படுது. நிறுவனத்தின் அதிகாரங்களை தொடர்ச்சியா நாங்க பார்த்தோம்னா கல்வி தொடர்பான ஆராய்ச்சி மற்றும் ஆய்வுகளை ஆரம்பித்தல், ஊக்குவித்தல், நடாத்துதல். அதாவது எஜுகேஷன், இலங்கையின கல்வி துறை தொடர்பான ஆராய்ச்சிகள் அல்லது ஸ்டடிஸ் ஆய்வுகள் நடாத்துறதுக்கும் வேற ஒரு ஆக்கள் அதை நடத்துற சந்தர்ப்பத்தில் அதை ஊக்குவிக்கிறதுக்குமான அதிகாரம் இருக்கு. ஆசிரியர்கள் மற்றும் பிற பணியாளர்களுக்கு பயிற்சி வகுப்புகள் மற்றும் கற்பித்தல் பயிற்சிகளை நடாத்துதல், அந்த அதிகாரம் என்னைக்கு தான் இருக்கு. அதை நான் 13ஆம் திருத்த சட்டத்தை பற்றி நான் கிட்டத்துல படிச்ச இடத்துல எனக்கு தெரிய வந்தது என்னன்னா, இப்ப 13ஆம் திருத்த சட்டத்துல எங்களுக்கு நிறைய கல்வி அதிகாரங்கள் மாகாணங்களுக்கு வழங்கப்பட்டாலும் ஆசிரியருக்கான பயிற்சி வழங்குற அதிகாரம் அதுல குறிக்கப்பட்டிருக்கு, அது என்ஐட்டு தான் இருக்கு. அப்போ ஒரு மாகாணம் டீச்சர்ஸுக்கு ட்ரைனிங் கொடுக்கணுமா இருந்தால் அது என்ஐண்ட அப்ரூவலோட தான் அந்த பயிற்சியை வழங்கலாம். அதுல சொல்லப்பட்டிருக்குது அவைகளுக்கு டீச்சர்ஸுக்கு ஏதாவது ஒரு குறிப்பிட்ட பாடத்துறையில ஒரு ஒர்க் ஷாப்போ அல்லது பயிற்சியோ வழங்கணுமா இருந்தா என்ஐட்ட தான் கோரிக்கை விடுக்கணும், எங்களுக்கு இந்த பாடத்துல எங்களோட மாகாண ஆசிரியருக்கு பயிற்சி நிறைய ஒன்றை ஏற்பாடு செய்ய சொல்லி அல்லது ஒரு ஒர்க் ஷாப்பை ஏற்பாடு செய்ய சொல்லி. அப்ப என்ஐ அதை ஏற்பாடு செய்து கொடுக்கணும். அப்படி இல்லாத சந்தர்ப்பத்துல இவையிலே இங்க அரேஞ்ச் பண்ணி செய்ய போயினமா இருந்தால் அது இவள் தங்களோட சுயாதீனமாக அதை செய்யல. அதை என்ஐட்ட ஒரு ப்ரொபோசல் கொடுத்து இப்படி ஒரு ஒர்க் ஷாப் நாங்க பயிற்சி நடாத்த இருக்கோம், அதுக்கான அனுமதியை என்ஐட்ட இருந்து பெற்றுக்கொள்வோம். அப்ப இதுல இருந்து மறைமுகமா என்ன விளங்குதுன்னா, இந்த டீச்சர்ஸுக்கான பயிற்சியை கொடுக்குற அவர்களை பயிற்றுவிக்கிறதுக்கான அந்த அதிகாரம் என்ஐட்ட தான் இருக்கு. அது இலங்கை முழுவதுமாக பார்க்க போனா ரைட். அத்தகைய கற்கைகளை வெற்றிகரமாக முடித்து பரிந்துரைக்கப்பட்ட தேர்வுகளில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு விருது, பட்டங்கள், டிப்ளோமாக்களை வழங்கல். இதுல என்ன வழங்கலாம்னா இதே ஒரு அதிகாரமா இங்க சொல்லப்பட்டிருக்குன்னு பாத்தீங்கன்னா, இப்ப காலேஜ் ஆஃப் எஜுகேஷனை பாத்தீங்கன்னா நாங்க 2 years ட்ரைனிங் வழங்குறோம். ஆனா வழங்கின எங்களுக்கு அவைகளுக்கு பட்டம் வழங்குற அதிகாரம் இல்லை காலேஜ் ஆஃப் எஜுகேஷன். அதுவும் ஒரு அரச நிறுவனம், ஆனா எங்களுக்கு டிப்ளோமாவை வழங்குறதுக்குரிய அதிகாரம் இல்லை. அப்ப எங்கள்கிட்ட பயிற்சி பெற மாணவர்களுக்கான டிப்ளோமா வழங்குற அதிகாரம் என்ஐட்ட தான் இருக்கு. தேசிய கல்வி நிறுவனம் தான் அவைகளுக்குரிய டிப்ளோமா வழங்க போகுது. சரியோ? அப்ப உண்மையும் பார்க்க போனா அது ஒரு முக்கியமான விடயம். அது பல்கலைக்கழகங்களுக்கு இருக்கிற விடயம். பல்கலைக்கழகங்களால் மட்டும்தான் பட்டங்களை வழங்கக்கூடியதாக இருந்தது இலங்கையில். என்ஐ ஒரு பல்கலைக்கழகம் அல்ல, இருப்பினும் அந்த பவர் கொடுக்கப்பட்டிருக்கு. சரியோ? அப்ப என்ஐ பிஎட் கொடுக்குது, எம்எட் கொடுக்குது, நீங்க ஈவன் எம்ஃபில் வரைக்கும் நீங்க என்ஐல செய்யலாம். ஸோ அந்த அதிகாரம் என்ஐக்கு இருக்கு. கல்வி தொடர்பான ஆய்வுகள் மற்றும் செயற்திட்டங்களுக்கு மானியங்களை வழங்குதல். அப்ப கல்வி தொடர்பாக யாராவது ஒரு ஆள் ஒரு ரிசர்ச்சோ அல்லது ஒரு ஸ்டடியோ செய்வாரா இருந்தால், அது ஒரு பிரயோசனமான விஷயமா இருந்தால், இலங்கையின கல்வி வளர்ச்சிக்கு பயன்படுமாக இருந்தால் அதற்குரிய மானியங்களை வழங்கலாம். தட் மீன் உதவித்தொகையை கொடுக்கலாம். அந்த பவர் என்ஐக்கு இருக்கு. ரைட். ஆய்வு மற்றும் பயிற்சியின் நோக்கங்களுக்காக மையங்களை நிறுவி பராமரித்தல்.
அப்ப என்ஐ தனக்கு தேவைப்படுற இடத்துல தன்னை நோக்கங்களை நிறைவேற்றுறதுக்கு இல்ல தன்னை ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸை நடத்துறதுக்கு வேற சென்டர்ஸை உருவாக்கலாம் அல்லது சென்டர்ஸை நிறுவி அதனை மெயின்டைன் பண்ணி கொண்டு போகலாம். இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இப்ப எல்லாருக்கும் தெரியும் என்ஐன்றது மகாரகமையில இருக்கிறது மட்டும்தான். ஆனா என்ஐக்கு உட்பட்ட இன்னொரு முக்கியமான சென்டர் ஒன்று இருக்குது. அது வந்து சவுத் ஏசியன் சென்டர் ஃபார் டீச்சர் டெவலப்மெண்ட் சொல்லுவோம். இந்த படத்துல காட்டப்பட்டுள்ளது அந்த இடம். நிறைய பேர் நீங்க ட்ரைனிங்குக்கு போயிருப்பீங்க, ஒர்க் ஷாப்புக்கு. இப்ப இந்த எஸ்எல்இஎஸ் ஆஃபீஸருக்கான பயிற்சி, ஈவன் நாங்க எஸ்எல்டிஎஸ் ஆஃபீஸரா செலக்ட் பண்ணப்பட்ட பொழுது எங்களுக்குரிய பயிற்சி இங்கதான் வழங்கப்பட்டது. இது என்ஐக்கு உட்பட்ட ஒரு சென்டர், ரைட்? என்ஐக்கு உட்பட்டது. ஈவன் நீங்க ஒரு எஸ்எல்இஎஸ் ஆஃபீஸரா ஈடுபட்டாலும் கூட நான் நினைக்கிறேன் உங்களுக்குரிய பயிற்சி இங்கதான் வழங்கப்படும். அப்ப இதுல இருந்து நாங்க என்ன வழங்குறோம்னா, என்ஐக்கு அதிகாரம் இருக்கு தனக்கு தேவைப்பட்டால் தன்னை கற்கை நடாத்துறதுக்கு இலங்கையின் எந்த பகுதியிலையும் ஒரு சென்டரை நிறுவி அதை நடாத்துறதுக்கான அதிகாரம் இருக்குது, ரைட்? நிறுவனத்தின் அதிகாரங்கள் 2-3 விஷயம் இருக்கு, அதை பார்த்துக்கணும். நாங்க அடுத்த டாபிக்கு போவோம். நூலகங்கள் மற்றும் ஆய்வகங்களை அமைத்து பராமரித்தல் மற்றும் தேவையான பிற சேவைகளை வழங்குதல். அப்ப தன்னுடைய செயற்பாடுகளுக்கு தேவையான இப்போ உதாரணத்துக்கு இப்ப கம்ப்யூட்டர் லேப்ஸ், லைப்ரரிஸ், சயின்ஸ் லேப்ஸ் இவற்றை உருவாக்கி பராமரிக்கிறதுக்கான அதிகாரம் என்ஐக்கு இருக்குது, ரைட்? அது மட்டுமல்லாம தன்னுடைய ஆய்வகங்களுடைய சேவைகளை வேற நபர்களுக்கு வழங்கலாம். அதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு அமைப்பு கல்வி தொடர்பான ஆய்வு செய்துன்னா அவர்களுக்கு தங்களோட இந்த வளங்களை பயன்படுத்தி கொள்றதுக்கான வாய்ப்பை வழங்கலாம். அல்லது பாடசாலைகளுக்கு கூட இந்த ஆய்வகங்களை பயன்படுத்துறதுக்கான அனுமதி வழங்க முடியும், ரைட்? இலங்கையிலோ அல்லது வெளிநாட்டிலோ இதே போன்ற நோக்கங்களை கொண்ட பிற நிறுவனங்களுடன் ஒப்பந்தங்களில் ஈடுபடுத்து. நாங்கள் ஏற்கனவே இது பார்த்துருக்கோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த சேம் ஒரே நோக்கங்களை கொண்ட நிறுவனங்கள், அதாவது வந்து இப்ப இந்த என்ஐ இலங்கையில மட்டும் இல்லை, இதே மாதிரியான அமைப்பு சிங்கப்பூர்ல என்ஐட பேர்லயே இருக்கு, தேசிய கல்வி நிறுவனம். அது அங்க இதே தொழிற்பாட்டை மேற்கொள்ளும். இது மாதிரி பல்வேறு நாடுகள்ல இந்த என்ஐ கொத்த இதே தொழிற்பாட்டை மேற்கொள்ற அமைப்புகள் இருக்கு. அவற்றுடன் என்ஐ என்ன செய்யலாமா? அக்ரிமெண்ட் சைன் பண்ணலாம், ஒப்பந்தங்கள்ல ஈடுபடலாம். இப்ப நான் உங்களுக்கு காட்டின அந்த மீபே சென்டர், அந்த மீபேல இருக்கிற அந்த பயிற்சி நிலையம், அது வந்து அந்த சாக் என்ற அமைப்புடன் மேற்கொள்ளப்பட்ட ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது, ரைட்? அந்த தெற்காசிய நாடுகள் அந்த அதுக்குரிய ஒன்றியத்தினுடன் செய்யப்பட்ட ஒரு அக்ரிமெண்ட் விளைவாகத்தான் அந்த சென்டர்ஸ் உருவாக்கப்பட்டது. அவங்களோட நிதி பங்களிப்புல தான் அது கட்டப்பட்டிருக்கு, ரைட்? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், நான் ஐம் நாட் ஷுவர், பட் நான் கேள்விப்பட்ட அடிப்படையில் மீபே சென்டர் அதன் உருவாக்கப்பட்டது. நிர்வாகம் வழங்கும் எந்த ஒரு சேவைக்கும் கட்டணங்களை வசூலித்தல். ஸோ அந்த பவர்ஸும் இருக்கு. இப்ப நீங்க என்ஐல போய் பிஎட் ஃபாலோ பண்ண போறீங்கன்னா உங்கள்ட்ட காசு ஃபீஸ் அறவிடலாம், ரைட்? எம்எட் செய்ய போறீங்கன்னா உங்களுக்கு ஒரு வருடாந்த அடிப்படையிலையோ அல்லது செமஸ்டர் பேஸ்லயோ உங்கள்ட்ட இருந்து கட்டணங்களை வசூலிக்கிற அதிகாரம் என்ஐக்கு இருக்கு, ரைட்? இப்ப அடுத்தது பார்க்க போறோம். இவ்வளவு நேரம் பார்த்தது அதனுடைய பொதுவான அதிகாரங்கள். இப்ப பார்க்க போறது கொஞ்சம் போரிங்கா தான் இருக்கும், பட் அந்த ஆக்ட்ல நான் முடிந்த அளவுக்கு விடயங்களை உள்ளடக்கி இருக்கிறேன். இப்ப நாங்க இதுல பார்க்க போறது ஸ்பெஷலா அகாடமிக் பவர்ஸ், என்ஐக்கு இருக்கிற கல்வி தொடர்பான அதிகாரம். இதை கொஞ்சம் ஸ்பீடா பார்ப்போம். அனைவருக்கும் மீண்டும் வணக்கம். எங்களுடைய கட்டண வகுப்புகள் வருகிற சனிக்கிழமை இரவு 9 மணிக்கு ஆரம்பமாகும். விரும்பியவர்கள் இணைந்து கொள்ளலாம். நன்றி. நன்றி சார். நன்றி சார். நன்றி. ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். நாங்க தொடர்வோம். நிறுவனத்தின் கல்வி தொடர்பான அதிகாரங்களை பார்ப்போம். இந்த சட்டத்தின் கீழ் கற்பித்தல் தகுதிகளாக அங்கீகரிக்கப்பட்ட பட்டங்கள், டிப்ளோமா என்பனவற்றை வழங்குவதற்கான தேர்வுகள் மற்றும் பிற நிபந்தனைகளை தீர்மானித்தல். ஸோ இந்த சட்டத்தின் கீழே இலங்கையில ஒரு டீச்சரா வாரவருக்கு என்னென்ன அடிப்படை தகமை இருக்கணும், அல்லது அவருக்கு இருக்க வேண்டிய அடிப்படை கல்வி தகமை என்ன, டிப்ளோமாவா அல்லது டிகிரியா, சரியோ? அப்படி அங்கீகரிக்கப்பட்ட பட்டங்களுக்கான எக்ஸாம்ஸ் என்ன மாதிரியான எக்ஸாம்ஸ் அல்லது என்ன மாதிரியான நிபந்தனைகளை அவர் ஃபாலோ பண்ணியிருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு சொல்றேன்டா, இலங்கையில டீச்சரா வாரதுக்கு தேசிய கற்பித்தலில் டிப்ளோமா, அதாவது காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், நேஷனல் டிப்ளோமா இன் டீச்சிங், அது ஒரு தகமை. இந்த தகமையை எடுத்து பார்த்தோம்னா காலேஜ் ஆஃப் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் இதுக்குரிய இந்த எக்ஸாம்ஸ் எல்லாத்தையும் டிசைட் பண்றது யாரா இருப்பினும்னா என்ஐ. ஃபைனல் எக்ஸாம் வந்து பரீட்சை திணைக்களம் நடாத்தும். ஆனா இவர்களுக்கு ஒவ்வொரு அசஸ்மெண்ட்ஸ், இவர்களுக்கான ஆக்ஷன் ரிசர்ச், இவரோட ப்ராஜெக்ட்ஸ் எப்படி, அதுக்கு எப்படி நாங்க மார்க்ஸ் கொடுப்போம். ஏன்னா நான் ஒரு கல்வியாளர் அடிப்படையில இந்த அனுபவத்தினூடாக நான் சொல்றேன். அப்ப இது எல்லாமே என்ஐ தான் எங்களுக்கு வரையறுத்து தரும்.
நாங்க அதை நடாத்துறது மட்டும் நாங்களா இருப்போமே இல்லையா, இதெல்லாம் எங்களுக்கு டிஃபைன் பண்ணி தாரது என்ஐயா இருக்கு. ஸோ அதுதான் இந்த பாயிண்ட்ல சொல்லப்பட்டிருக்கு. இப்ப உதாரணத்துக்கு இப்ப புதுசா ஒரு ஆக்ஷன் ரிசர்ச் மெத்தட்டை மாத்துறேன்னா அது என்ஐ தான் மாத்திட்டு எங்களுக்கு தெரியப்படுத்திங்கன்னா இப்ப ஆக்ஷன் ரிசர்ச் இதை மாத்தியாச்சு, இண்டையில இருந்து நீங்க இதை பின்பற்றுங்க. அல்ல பர்சனாலிட்டி எக்ஸாம் வைக்க போறோம்னா பர்சனாலிட்டி எக்ஸாமுக்கு என்னென்னத்துக்கு எத்தனை மார்க்ஸ் கொடுக்கணும்ன்றது கூட என்ஐல இருந்து எங்களுக்கு வேணும். சரியோ? அடுத்தது பார்த்தோமா, இந்த மேலே குறிப்பிடப்பட்ட தேர்வுகளுக்கு இணைக்கப்பட்ட கல்லூரிகளில் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களை பதிவு செய்யும். அப்ப இங்க மேலே செல்லப்பட்ட அந்த கோர்சஸ் இருக்கு தானே, என்ன இந்த டீச்சர் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் அல்ல டிப்ளமாஸ் அல்ல டிகிரிஸுக்கு டீச்சர்ஸை ரெஜிஸ்டர் பண்ணலாம், அந்த அதிகாரம் இருக்கு. உண்மைதானே? இப்ப நீங்க பிஎட் செய்ய போறீங்கன்ற என்ஐல உங்களை நீங்க என்ஐல பதிவு செய்யணும், ரைட்? அதே மாதிரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் மறைமுகமா என்ஐயோட தொடர்பட்டிருப்பீங்க. அவர்களுக்குரிய முதலாம் ஆண்டு உள்ளக மதிப்பீடு வந்து என்ஐயால மேற்கொள்ளப்படும். அப்ப அந்த காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் ஸ்டூடெண்ட்ஸை நாங்க அங்க ரெஜிஸ்டர் பண்ண வேண்டிய தேவை இருக்கு. அதுதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. மேலே குறிப்பிடப்பட்ட தேர்வுகளுக்கு, இந்த பரீட்சைகளுக்கு இணைக்கப்பட்ட கல்லூரிகள், அதாவது காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் தான் இங்க கன்சிடர் பண்ணும், மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களை பதிவு செய்தது அந்த அதிகாரம் இருக்கு. சான்றிதழ்களை வழங்குவதற்காக நிர்ணயிக்கப்பட்ட தரங்களை எட்டிய நபர்களை கண்டறிவதற்கான தேர்வுகளை நடத்துது. ஸோ இந்த பிஎட் எம்எட் இதை கொடுக்கணுமா இருந்தா அவர்கள் அந்த வரையறுக்கப்பட்ட தரங்களை அடைந்திட்டோம்னு சொல்லி தேர்வுகளை நடாத்துதல், எக்ஸாம் வைக்கிறதுக்கான அதிகாரம் என்ஐக்கு இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா சொன்னா கல்வியின் பல துறைகளில் பட்டப்பின் கற்கைகள், பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி ஆகியவற்றை வழங்குங்க. இந்த ஸ்லைட்ல நான் ஃபோக்கஸ் பண்றது என்னன்னா, முதல் ஸ்லைட்ல பாத்தீங்கன்னு சொன்னா ஆசிரியரா இணைகிறதுக்கு தேவையான அடிப்படை தகவல்கள், அது ஒரு நேஷனல் டிப்ளோமாவா இருக்கலாம் அல்லது ஒரு டிகிரியா இருக்கலாம். இப்ப இந்த ஸ்லைட்ல பாக்குறது என்னன்னா போஸ்ட் கிராஜுவேட் ப்ரோக்ராம்ஸ், அதாவது பட்டப்பின் படிப்புகள், கல்வியின் பல துறைகளில் பட்டப்பின் கற்கைகள், பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி ஆகியவற்றை வழங்குதல். ஸோ இந்த பவரை பாவிச்சு தான் அவங்க எங்களுக்கு எம்எட், அதாவது மாஸ்டர் இன் எஜுகேஷன், அதே மாதிரி எம்ஃபில், போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளோமா இன் எஜுகேஷன், அது போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளோமா இன் எஜுகேஷன் மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரியான பட்டப்பின் கற்கைகளை வழங்குறதுக்கான அதிகாரம் இதனூடாக என்ஐக்கு கிடைக்குது. அடுத்தது மேற்குறிப்பிடப்பட்ட கற்கைஞர்களை வழங்குவதற்கு தேவையான தேர்வுகள் மற்றும் நிபந்தனைகளை பரிந்துரைத்தல். அது உங்களுக்கு சிம்பிளா வழங்கும். ஸோ இதுக்கு தேவையான எக்ஸாம்ஸை நடாத்துறது, இதுக்கு தேவையான கிரைட்டீரியாஸை டிஃபைன் பண்றது. அப்போ அதாவது வந்து இப்போ எம்எட்டுக்கு ஒரு ஆள் வரணுமா இருந்தா என்ஐல ஜாயின் பண்ணோம்னா அவருக்கு அடிப்படை தகவல்கள் என்ன இருக்கும், அவர்கிட்ட ஃபர்ஸ்ட் டிகிரி என்னவா இருக்கும், அதுல என்னென்ன பாடங்கள் எடுத்திருக்கணும், அது ஃபர்ஸ்ட் கிளாஸ் அல்லது செகண்ட் அப்பரா இருக்கணுமா, இதுகளை பரிந்துரைக்கிறது அல்லது இதுகளை தீர்மானிக்கிற அதிகாரம் என்ஐக்கு இருக்குது. மேற்குறிப்பிட்ட கற்கைஞர்களுக்கு கல்விசார் உத்தியோகத்தர்களை பதிவு செய்து. ஸோ அது முதலே பார்த்த மாதிரி தான் இந்த போஸ்ட் கிராஜுவேட் ப்ரோக்ராம்ஸுக்கு இப்போ பிரின்சிபல்ஸ், டீச்சர்ஸ் இவையில ரெஜிஸ்டர் பண்ற அதிகாரம் இருக்குது. நீங்க ஒரு கோர்ஸை ஃபாலோ பண்ணணுமா இருந்தால் முதல்ல எங்களை ரெஜிஸ்டர் பண்ணணும், ரெஜிஸ்டர் பண்ணி தான் நாங்கள் அந்த ப்ரோக்ராமை ஃபாலோ பண்ணலாம். ஸோ அந்த பவர் என்ஐக்கு இருக்கு. முதுகலை பட்டங்கள், டிப்ளோமாக்களை வழங்குவதற்கான தேர்வுகளை நடாத்துது. ஸோ இங்க இந்த மேலே சொல்லப்பட்ட ப்ரோக்ராம்ஸுக்கான எக்ஸாம்ஸ் வைக்கிற அதிகாரம் இருக்கு. அப்ப இந்த எக்ஸாம் வைக்கிறதுக்கு இன்னொரு ஆள் நாட வேண்டிய ஒரு தேவை இல்லை. இப்போ காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் பாத்தீங்கன்னா ஃபைனல் எக்ஸாம் காலேஜ் வைக்க இயலாது, அந்த அதிகாரம் எங்களுக்கு இல்லை. என்சிஓக்கு ஃபைனல் எக்ஸாம், இன்டர்னல் எக்ஸாம் ஃபர்ஸ்ட் இயர் முடிய என்ஐ எக்ஸாம் நடாத்தும். 2ஆம் வருட பரீட்சை யார் நடத்தினோம்னு சொன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன். அப்ப பாருங்க அங்க சிக்கல் இருக்குது. ஆனா இங்க இதுக்குரிய பரீட்சைகளை நடாத்துற அதிகாரம் என்ஐக்கு இருக்கு. என்ஐ வந்து ஒரு பல்கலைக்கழகத்தின் உதவியை நாட வேண்டிய தேவை இல்லை. அதை தொடர்ந்து நாங்க பார்த்தோமே இருந்தா பட்டங்கள், டிப்ளோமாக்களை வழங்குது. இப்போ நாங்கள் இவ்வளவு நேரம் படிச்ச இந்த போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளோமா அல்லது அண்டர் கிராஜுவேட் இதுகளை வழங்குற அதிகாரம் இருக்கு. கன்வகேஷன் வச்சு அவர் தங்களோட ஓன் இதனூடாக அதை வழங்கலாம். சரியோ? மற்றது கற்கை நெறிகளுக்கு அனுமதிக்கப்படுகின்ற நபர்கள் தோற்றிய தேர்வுகள் மற்றும் கற்கை நெறிகள் மற்றும் அவற்றின் காலங்கள் போன்றவற்றை அங்கீகரித்தல். இது எப்படின்னு சொன்னா, இப்ப நீங்க என்ஐல போய் ஒரு ப்ரோக்ராம் ஃபாலோ பண்ண போறீங்கன்னா நீங்க ஏற்கனவே என்ன கோர்ஸ் செஞ்சிருக்கோம், அது எத்தனை வருட காலம் இருந்திருக்கும், ரைட், அதுக்குள்ள என்னென்ன பாடங்கள் இருக்கும், அது எத்தனை கிரெடிட்ஸை கொண்டிருக்கும், இதையெல்லாம் தீர்மானிக்கிற இதுகளை அங்கீகரிக்கிற அதிகாரம் என்ஐக்கு இருக்கு. இப்ப என்ஐ சொல்ல எங்கள்கிட்ட மாஸ்டர்ஸுக்கு வார ஆக்களா இருந்தா 3 இயர்ஸ் ஃபர்ஸ்ட் டிகிரி 3 வருட காலத்தை கொண்டிருக்கணும், அதுல இத்தனை வீதம் கல்வித்துறை சம்பந்தமான பாடங்கள் இருக்கணும், இப்படி கிரைட்டீரியாஸை டிஃபைன் பண்ணலாம். அது இல்லாத ஆக்களை எடுக்க இல்லாதுன்னு சொல்லலாம். இன்ன இருந்தா தான் நாங்க எடுப்போம்ன்றத வரையறுக்கிற அதிகாரம் இருக்கு. நிறுவனத்தின் நோக்கங்களுக்காக தேவைப்படக்கூடிய பேராசிரியர்கள் மற்றும் பிற கல்வி பதவிகளை நிறுவுதல். ஸோ அவையில் தங்களுக்கு தேவைப்பட்டா அந்த என்ன சொல்றது, இப்போ நாங்கள் யூனிவர்சிட்டி அவங்களுக்கு லெக்சரர், சீனியர் லெக்சரர், ப்ரொஃபஸர், சீனியர் ப்ரொஃபஸர் அப்படியான பதவி நிலைகள் இருக்கு.
இவர்களும் தங்களுக்கு தேவைப்பட்ட அப்படியான பதவி நிலைகளை உருவாக்கி கொள்ளலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்ஐலையும் இந்த ப்ரொஃபஸர் இருக்கணும், லெக்சரர் இருக்கணும், சீனியர் லெக்சர், இந்த பதவி நிலைகள் அங்கேயும் இருக்குது. உதவித்தொகை, பதக்கங்கள் மற்றும் பிற பரிசுகளை வழங்குதல். அப்ப என்ஐக்கு வாய்ப்பு இருக்குது தங்களுக்கு தேவையான மாணவர்களுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்கலாம் அல்லது மெடல்ஸ். தட் மீன் இப்ப உதாரணத்துக்கு பிஎட்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ், இப்போ காலேஜ் ஆஃப் எஜுகேஷன்ல டிஸ்டிங்ஷன் பாஸ், மெரிட் பாஸ், இந்த மாதிரியான விடயங்களை வழங்குற அதிகாரம் இருக்குது. இப்போ ஒரு குறிப்பிட்ட எக்ஸாம்ல இதுக்கு மேல மார்க்ஸ் எடுத்தவருக்கு ஸ்காலர்ஷிப் கூட கொடுக்கலாம். அமைச்சரின் ஒப்புதலுடன் கல்வியற் கல்லூரிகள் மற்றும் ஆசிரியர் கல்வி தொடர்பான நிறுவனங்களை இணைந்த கல்லூரிகளாக பதிவு செய்தல். மினிஸ்டர் அப்ரூவலோட காலேஜ் ஆஃப் எஜுகேஷனையும் மற்ற ஆசிரியர் பயிற்சி நிலையங்களையும் அஃபிலியேட்டட் காலேஜஸா பதிவு செய்யலாமா? சரியோ, அஃபிலியேட்டட்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இணைந்த கல்லூரிகளாக இணைத்துக் கொள்ள முடியும். அடுத்து நாங்கள் பார்த்தோம்னு சொல்ல சபை. இப்போ நாங்கள் வேற ஒரு டாபிக்கு மூவ் பண்ணியிருக்கோம். இந்த கவுன்சில்ன்றது என்ஐயை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான ஒரு அமைப்பாக இருக்கும். அதாவது என்ஐயினுடைய அதி உயர் ஸ்தாபனமாக இந்த கவுன்சில் இருக்கு. சரி, அப்ப இந்த கவுன்சிலை பற்றி தெரிஞ்சிருக்க வேண்டியது மிக கட்டாயமான ஒரு விடயம். நாங்க பார்ப்போம். நிர்வாகத்தின் விவகாரங்களின் நிர்வாகம், மேலாண்மை மற்றும் கட்டுப்பாடு. ரைட். சோ யார ஒரு ஆள் மார்க்ரால கீறீங்க. ஓகே, வெயிட் a minute. சார் நீங்க annotation ஒரு ஸ்டாப் பண்ணுங்க சார். சரி, ஓகே, நான் ரிசீவ் பண்றேன். சரி, இப்ப நாங்க ரைட், ஓகே, ரிசீவ் பண்ணிட்டோம். நிர்வாகத்தின் விவகாரங்களின் நிர்வாக, மேலாண்மை மற்றும் கட்டுப்பாடு. சார் அந்த மேல் இது டிஸ்ப்ளே ஆகுது, அத கொஞ்சம் கீழ கொண்டு போயிடலாம் சார். ஷூர். ஃப்ளோட்டிங் இது டிஸ்ப்ளே ஆகுது சார். ஃப்ளோட்டிங்ஸ் ஆட்டோவா மறைஞ்சிரும் சார். இதை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அது ஆட்டோவா மறைஞ்சிரும். நான் மறைக்கிறேன் சார். அது நில்லுங்க, வரேன். ஹைட் ஆகுதுங்க சார். சரி, நீங்க மேல விடுங்க சார். விடுங்க அப்படியே விடுங்க. இத கொஞ்ச நேரத்துல ஒரு குறிப்பிட்ட செகண்ட்ல தானா ஹைட் ஆயிடும். சரி, நாங்க ஃபாலோ பண்ணுவோம். சோ அப்ப இந்த கவுன்சில் வந்து என்ஐயினுடைய நிர்வாக நடவடிக்கைகள்ல அதி உச்ச அமைப்பாக இருக்கு. சொல்ல போனா என்ஐக்குரிய அனைத்து அதிகாரங்களும் இந்த கவுன்சிலுக்கு தான் இருக்கு. ரைட். இச்சட்டத்தில் வழங்கப்பட்டுள்ள, அந்த சொன்ன நான் உங்களுக்கு, இந்த சட்டத்தில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்கள், செயல்பாடுகள் மற்றும் கடமைகளை செயல்படுத்தும். ஸோ இந்த என்ஐ ஆக்டுக்கு கீழே இருக்கிற அவ்வளவு அதிகாரங்களும் இந்த கவுன்சிலுக்கு உட்பட்டது. 3 ஆண்டு திட்டம், ஆண்டு திட்டம் மற்றும் வருடாந்த வரவு செலவு திட்டம் ஆகியவற்றை தயாரித்து அமைச்சரின் ஒப்புதலுக்கு சமர்ப்பித்தல். இதுவும் இவைகளுடைய ஒரு முக்கியமான செயற்பாடா இருக்கு. ஸோ 3 இயர் பிளான் ஒன்று கிரியேட் பண்ணணும், ஆனுவல் பிளான் ஒன்று கிரியேட் பண்ணணும், மற்றது ஆனுவல் பட்ஜெட். ரைட். மற்றது ஒரு ப்ரோக்ராம் ஒன்று கிரியேட் பண்ணணும். அதாவது இந்த வருஷம் என்ன செயற்படுத்த போறோம், இவ்வளவுத்தையும் அமைச்சருக்கு சப்மிட் பண்ணணும் அப்ரூவலுக்கு. சரியோ, ரைட். அதுவும் இந்த சபையினுடைய ஒரு கடமையாக இருக்கு. இந்த சபையில யார் யார் இருக்கணும்னு பார்ப்போம். அது மிக முக்கியமான. இதுல கேள்வி வரலாம். கவுன்சில்ல மெம்பர்ஸ் தொடர்பாக பெரும்பாலும் கேள்விகள் கேட்கப்படுறது உண்டு. பார்ப்போம். எக்ஸ் ஆஃபிஷியோ மெம்பர்ஸ். ரைட். நான் அதை என்னன்னு சொல்றேன் உங்களுக்கு. எக்ஸ் ஆஃபிஷியோ மெம்பர்ஸ் யாருன்னு சொன்னா கல்வி அமைச்சின் செயலாளர். ரைட். அவர் இங்க ஒரு மெம்பர் ஆயிருப்பார். அது மட்டும் அல்லாம அவர் தான் இந்த கவுன்சிலுடைய தலைவராகவும் இருப்பார். தி சேர்மன் ஆஃப் த கவுன்சிலும் அவர் தான். மற்றது பணிப்பாளர் நாயகம், டைரக்டர் ஜெனரல். அதை பற்றி நாங்க பிறகு பார்ப்போம். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, டிஜி தான் என்ஐயினுடைய தலைவர். தட் மீன் என்ஐக்கான தலைமை பதவியில் அவர் இருப்பார். அதாவது ஒரு யூனிவர்சிட்டிக்கு டீன் எப்படியோ, வைஸ் சான்சலர் எப்படியோ, அதே மாதிரி டைரக்டர் ஜெனரல் தொழிற்படுவார். அடுத்தது மத்திய உறுப்பினர்கள். ரைட். உயர்கல்வி அமைச்சரால் நியமிக்கப்பட்ட பிரதிநிதி. ஹையர் எஜுகேஷன் மினிஸ்ட்ரி தனியத்தானே, அதுக்குள்ள தானே இது வருது. யூஜிசி வரும், பல்கலைக்கழகங்கள்லாம் உயர்கல்வி அமைச்சுக்குள்ள வரும். அந்த உயர்கல்வி அமைச்சு இந்த கவுன்சிலுக்கு ஒரு மெம்பரை நியமிக்கலாம். அதை நியமிக்கிற அதிகாரம் உயர்கல்வி அமைச்சருக்கு தான் இருக்கு. அப்ப அவர் தனக்கு தேவையான ஒரு பிரதிநிதியை இதுக்கு நியமிச்சிருப்பார். நிதி அமைச்சரால் நியமிக்கப்பட்ட பிரதிநிதி. ஸோ ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஒரு ஆளை அப்பாயிண்ட் பண்ணியிருப்பார். என்ன தேவைக்குன்னு சொன்னா, இந்த என்ஐ தொடர்பான நிதி தொடர்பான விடயங்கள்ல தீர்மானம் எடுக்கிறதுல நிதி அமைச்சு இந்த பங்கு இருக்கேன்னு. அப்ப அதால அவர்கிட்ட ஒரு மெம்பரும் இங்க இருப்பார். அடுத்தது கல்வி அமைச்சரால் நியமிக்கப்பட்ட 8 பிரதிநிதிகள். அப்ப இதுல இருந்து எங்களுக்கு என்ன விளங்குதுன்னா, என்ஐ ஒரு சுயாதீனமான பொடி மாதிரி உருவாக்கப்பட்டிருந்தாலும் கல்வி அமைச்சருக்கு அங்க ஒரு பெரிய பொடி ஒன்று இருக்கு. அதனுடைய செயற்பாட்டுல அவர் எப்படி அதை கண்ட்ரோல் பண்ணலாம்னா, 12 உறுப்பினர் மொத்தம், அதுல 8 மெம்பர்ஸை இவர் அப்பாயிண்ட் பண்ணலாம். இவன் டிஜியையும் பணிப்பாளர் நாயகத்தை நியமிக்கிறதும் கல்வி அமைச்சர் தான். அப்ப சொல்ல போனா இதுல 9 மெம்பர்ஸ் அவர் நியமிக்கிற மெம்பர்ஸா இருப்பீங்க. அப்ப மறைமுகமாக
இந்த என்ஐஇ எப்படியும் அமைச்சருக்கு கீழ்பட்டதா தான் இருக்க போகுது. இல்ல இந்த எக்ஸ் ஆஃபிஷியோ மெம்பர்ஸ் என்னன்னு சொன்னா இப்படி கூட கேட்கலாம், அதுக்கான தமிழ் பதம் எனக்கு கிடைக்கல. இந்த 2 உறுப்பினர்களும் இப்போ உதாரண கல்வி அமைச்சின் செயலாளர் இங்க கவுன்சில் ஒரு மெம்பரா இருப்பார் சபையில. எப்படி அவர் கல்வி அமைச்சர் செயலாளர் இருக்கும் வரை, என்றைக்கு அவர் கல்வி அமைச்சர் செயலாளர் பதவியிலிருந்து விலகுறாரோ அன்றைக்கு இங்க இருந்து விலகிடுவார், இந்த மெம்பர்ஷிப்பும் போயிடும். அதே மாதிரி டைரக்டர் ஜெனரல் அவ என்ஐக்கு டிஜியா இருக்கும் வரைக்கும் இங்க மெம்பரா இருப்பார். டிஜியில இருந்து அவ ஓய்வு பெற்றாலோ அல்லது அவ நீக்கப்பட்டாலோ இங்க இருந்து அவட மெம்பர்ஷிப் போடும். அதாலதான் இந்த 2 பேரையும் எக்ஸ் அஃபிஷியோ மெம்பர்ஸ் சொல்றது. மற்ற உறுப்பினர்கள் அவர்கள் அந்த குறிப்பிட்ட அமைச்சரால் நியமிக்கப்படுகிறார். அவைகளுக்கு ஒரு குறிப்பிட்ட 4 வருட கால பகுதி இருக்கும். அது முடிய விட்டு அவையோட இது காலம் முடிஞ்சு வேற பிரதிநிதி அவரால் நியமிக்கப்படுவார். சரியா? ராய். இப்ப அடுத்த பார்ப்போம். இப்ப இந்த இன்னொன்னு சொல்லணும்னுச்சுன்னா இந்த சபையின் உறுப்பினர்கள் தொடர்பாக நிறைய விஷயம் அந்த சட்டத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆனா அதை இங்க எல்லாத்தையும் இங்க எனக்கு உள்ளடக்கலாம் போனதுக்கான காரணம் என்னன்னு சொன்னா நேரம் போதாமை, மற்றது உங்களுக்கும் அது சலிப்பு தட்டுறதா இருக்கும். ஸோ இதை நீங்க டீட்டெயிலா படிக்கிறதுக்கு கட்டாயம் இந்த என்ஐட ஆக்ட் பிடிஎஃப் எடுத்து அதை வாசிங்க. இப்போ ஒரு சில உதாரணம் சொல்றேன்னு சொன்னா இந்த மெம்பர்ஸ் இதுல இருக்கப்பட்ட உறுப்பினர்ல 6வது ஒரு ஆள் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் ஆனார், அதாவது பாராளுமன்ற பிரதிநிதியாக தெரிவு செய்யப்பட்டால் இங்க இருந்து அவற்றை உறுப்புரிமை நீக்கப்படும். அதாவது ஒரு எம்பி இங்க மெம்பரா இருக்கலாது. இன்னொரு விஷயம் இதுல நீங்க கவனிக்கணும், கல்வி அமைச்சர் 8 பேரை போடலாம்னு சொன்னா அவர் நெச்ச ஆக்கள் எல்லாம் இங்க நியமிக்க முடியாது. அவருக்கு வேண்டப்பட்ட ஆக்கள் அரசியல்வாதிகளை இதுக்குள்ள நியமிக்க இயலாது. அங்க சொல்லப்பட்டிருக்குது கல்வித்துறையில் அனுபவம் வாய்ந்த அல்ல கல்வித்துறையில் பணியாற்றிய அதுடன் தொடர்புபட்ட நபர்களை மாத்திரமே இங்க அவர் பிரதிநிதியா நியமிக்கலாம். ஸோ அப்ப அந்த 8 பேரும் ஆறுன்னு பாத்தீங்கன்னா யூனிவர்சிட்டியில இருக்கிற ப்ரொஃபஸரா இருப்பினும் அல்லது ஏற்கனவே முன்னாள் கல்வி அமைச்சின் செயலாளராக இருப்பார் அல்லது ஒரு பல்கலைக்கழக விரிவாளர், இப்படியான ஆக்களை தான் அவர் இதுக்கு போடலாம். சரியா? அடுத்த நாங்க பார்ப்போம் சபையின் கூட்ட நடைமுறைகள். இந்த கவுன்சில் எப்படி தனது மீட்டிங்கை நடத்த போகுது அது தொடர்பாக இந்த சட்டத்துல என்ன சொல்லப்படும். தலைவர் அல்லது அவர் இல்லாத நிலையில் டிஜி கூட்டங்களுக்கு தலைமை தாங்குவார். இருவரும் இல்லாத நிலையில் தற்போதுள்ள உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு உறுப்பினர் தலைமை தாங்குவார். அது சிம்பிளா சொன்னா அதாவது நோமலா மீட்டிங்குக்கு யார் தலைமை தாங்குவார்னா சேர்மன். யார் சேர்மன் கவுன்சில்? அதாவது கல்வி அமைச்சர் செயலாளர் தான் கவுன்சில், அதாவது இந்த சபையினுடைய தலைவர். அப்ப நோமலா கூட்டங்களுக்கு அவர் தான் தலைவரா இருப்பார் மீட்டிங்ஸ். அவர் வராத சந்தர்ப்பத்துல டைரக்டர் ஜெனரல் அதாவது பணிப்பாளர் நாயகம் தலைமை தாங்குவார் கூட்டத்துக்கு. 2 பேருமே இல்லை என்று சொன்னால் அன்றைக்கு வருகை தந்த உறுப்பினர்கள்ல ஒரு ஆளை தெரிவு செஞ்சு தலைவரா நியமிக்கலாம் அன்றைய கூட்டத்துக்கு. ரைட்? அவர் அந்த கூட்டத்தை தலைமை தாங்குவார். கோரம் 4 உறுப்பினர்களும் குறைவாக இருத்தலாகாது. இந்த கோரம் என்ற சொல் இப்படியான இதுலதான் கேள்விகள் வரும். கோரம் என்று சொன்னா என்ஐஏ தாங்க கூட்டம் நடத்த இந்த சபை மீட்டிங் வைக்க ஆக குறைஞ்சது எத்தனை உறுப்பினர் இருக்கும்? மினிமம் 4 உறுப்பினர் இருக்கும். 4 மெம்பர்ஸ் இல்லாமல் இவர்கள் ஒரு கூட்டத்தை கூட இயலாது. அப்படி கூடி ஒரு முடிவு எடுக்கப்பட்டால், ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டால் அது செல்லுபடி ஆகாது. எந்த ஒரு கூட்டத்திலும் பெரும்பான்மையான உறுப்பினர்களின் வாக்குகள் மூலம் முடிவெடுக்கப்படும். அப்ப ஏதாவது ஒரு விஷயம் டிஸ்கஸ் பண்ணினால் அது ஏதாவது ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட வேண்டுமாக இருந்தால் பெரும்பான்மையான ஆக்கள வாக்குகள் பெறப்பட வேண்டும். அதாவது இப்ப 12 உறுப்பினர் இருந்தா 7 வாக்கு இருக்கணும், அல்லது அன்றைக்கு 8 பேர் வந்திருந்தா 5 வாக்கு வேணும் அந்த தீர்மானத்தை நிறைவேற்றுறது. ஒரு சந்தர்ப்பத்துல அந்த வாக்குகள் சமமா வந்துட்டுன்னு சொன்னா, இப்ப உதாரணத்துக்கு 8 பேர் இருந்தவே 4 விழுந்துருக்கு, எதிராக 4 வாக்கு ஆதரவாக 4 வாக்கு. அந்த மாதிரி சந்தர்ப்பத்துல தலைவர் மேலதிகமாக ஒரு வாக்கு செலுத்துறதுக்கு அவருக்கு அதிகாரம் இருக்கு. தலைவர்ண்டா சேர்மன் இருக்கொண்டு இல்லை, அண்டே கூட்டத்துக்கு தலைவர் தான் தலைமை தாங்க. அன்றைக்கு வந்த உறுப்பினர்ல ஒரு ஆளை நாங்க செலக்ட் பண்ணியிருக்கிறோம் தலைவரா, டிஜியும் சேர்மனும் அப்சன்ட். ஸோ சாதாரண உறுப்பினர் ஒருவர் தான் அன்றைய கூட்டத்துல தலைவர்ண்டா, வாக்கு இங்க சமனா வந்துட்டு ஆதரவா 4 எதிராக 4ண்டா அன்றைய கூட்டத்தின தலைவர் இன்னொரு வாக்கை செலுத்தலாம். சரியோ? ரைட். அது இங்கே கூட்ட நடைமுறையில் சொல்லப்பட்டிருக்கு. சபை கூட்டங்கள் நடாத்துவது தொடர்பாக உரிய நடைமுறைகளை உருவாக்கி கொள்ள முடியும். அதாவது எத்தனை நாளைக்கு ஒருக்கா மீட்டிங் வைக்கிறது, எந்த இடத்துல மீட்டிங்கை நடாத்துறது, இந்த மாதிரியான விடயங்கள் யாராலே தீர்மானிச்சு கொள்ள முடியும்? கவுன்சில், தட் மீன்ஸ் சபையை தீர்மானிச்சு கொள்ள முடியும். அடுத்தது நாங்க இங்க பார்க்க போறது அகாடமிக் போர்ட். ஸோ முதல் படிச்சு நான் திருப்பி ஞாபகப்படுத்திக் கொள்றேன். இவ்வளவு நேரம் நாங்க டிஸ்கஸ் பண்ணது என்னது? கவுன்சில். அது சபைன்னு நான் தமிழ்ல சொல்லியிருக்கேன். அந்த சொல் எனக்கு சரியானு தெரியல.
கவுன்சில் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் என்னது என்ஐனுடைய உயரிய அமைப்பு அல்லது என்ஐல அதிகூடிய அதிகாரங்களை கொண்ட அமைப்பு எதுன்னு கேட்டா அது எதா இருக்க போது கவுன்ஸ் சபையாக இருக்கு. சரியா? அடுத்த பாப்பாங்க இன்னொரு ஒரு விஷயம் இருக்குதாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா அங்க இருக்கக்கூடிய இன்னொரு பிரதானமான அமைப்பு கல்வி சபை, அகாடமிக் போர்டுன்னு சொல்லுவோம். பட் இது கவுன்சில் அளவுக்கு பவர் உள்ள ஒரு அமைப்பு அல்ல. இது கவுன்சிலுக்கு கீழ்பட்டது. ஈவன் பணிப்பாளர் நாயகம் டைரக்டர் ஜெனரல் பணிப்பாளர் நாயகத்துக்கும் கீழ்பட்டு தான் இந்த சபை தொழிற்படும். இதை நாங்கள் கல்வி சபைன்னு சொல்லுவோம், அகாடமிக் போர்டுன்னு சொல்லுவோம். இவர்களுடைய நோக்கங்கள் என்னன்னு பார்ப்போம். நிறுவனத்தின் கல்வி விவகாரங்களுக்கு பொறுப்பான அமைப்பாக தொழிற்படல். அப்ப என்ஐனுடைய அகாடமிக் சம்பந்தமான அனைத்து விஷயங்களும் இந்த கல்வி சபையோட சம்பந்தப்பட்டிருக்கு. நிர்வாகத்துக்குள்ள வர மாட்டோம், அட்மினிஸ்ட்ரேஷனுக்குள்ள இவையோட வகை வாங்கி இருக்காது. ஆனா அகாடமிக் விஷயங்கள், அதாவது அங்க நடத்தப்படுற கற்கநெறிகள் அல்லது அது தொடர்பான எக்ஸாம்ஸ் அல்லது அவைகளுக்கான அவார்ட்ஸ் வழங்குறது, சர்டிபிகேட்ஸ், இது எல்லாமே அகாடமிக் போர்டோட சம்பந்தப்பட்டிருக்கு. ரைட். அடுத்த பாத்தீங்கன்னு சொன்னா பரீட்சை நடாத்துவதற்கு கல்வி சபை பொறுப்பாகும். அப்ப இந்த சொல்லப்பட்ட கற்கநெறிகளுக்கான அனைத்து பரீட்சைகளும் இந்த அகாடமிக் போர்ட் தான் பொறுப்பு, எக்ஸாம்ஸை வைக்கிறது. கல்வி சபையினுடைய சில அதிகாரங்கள், ரைட். இந்த கல்வி சபைக்கு சில பவர்ஸை பார்ப்போம். அனைத்து கல்வி விஷயங்களிலும் சபைக்கு ஆலோசனை வழங்குதல். அப்ப அகாடமிக் சம்பந்தமான என்ன விஷயமா இருக்கலாம், ஒரு புது கோர்ஸ் அறிமுகப்படுத்த போகும் அல்லது ஒரு கோர்ஸினுடைய கால பகுதியை குறைக்க போகும், இப்படி என்ன ஒரு விடயமா இருந்தாலும் இவையில் கவுன்சிலுக்கு ஆலோசனை வழங்குற அதிகாரம் இருக்குது. ஆனா இங்க ஒன்றை கவனிக்கலாம், இவையில் தீர்மானம் எடுக்க இயலாது, சபைக்கு ஆலோசனை தான் வழங்கும். கவுன்சிலால் குறிப்பிடப்பட்ட எந்த ஒரு விஷயத்தையும் பரிசீலிக்கவும் அறிக்கை சமர்ப்பித்தல். அதாவது கவுன்சில் தானே உயரிய அமைப்பு. அப்ப அது ஒரு டாபிக்கை சொல்லி ஒரு குறிப்பிட்ட விடயத்தை சொல்லி இது சம்பந்தமாக அறிக்கை சமர்ப்பிக்க கேட்டா அந்த விடயத்தை பரிசீலித்து அது தொடர்பான அறிக்கையை இவர்கள் கவுன்சிலுக்கு சமர்ப்பிக்க வேண்டும். ரைட். நிறுவனத்தால் நடாத்தப்படுகின்ற கற்கநெறிகள் தொடர்புடைய விஷயங்களில் கவுன்சிலுக்கு பரிந்துரைகள் மற்றும் அறிக்கைகளை வழங்குதல். ஸோ அப்ப அங்க கண்டக்ட் பண்ணப்படுற எல்லா கோர்சஸ் தொடர்பான விடயங்களை கவுன்சிலுக்கு இவர்கள் என்ன செய்யணும், அறிக்கையாக சமர்ப்பிக்கணும். அல்லது அந்த கோர்சஸ்ல ஏதாவது மாற்றங்கள் செய்யணும் அல்லது ஒரு புதிய விடயத்தை உள்வாங்கணும். என்னவாக இருந்தாலும் இவர்கள் இதே ஒரு அறிக்கையாக கவுன்சிலுக்கு கொடுக்கலாம். ஸோ இறுதி முடிவு கவுன்சிலுடையதாக இருக்கு. நிர்வாகத்தால் நடாத்தப்படும் கற்கநெறிகளுக்கு மாணவர்களை உள்ளீர்ப்பதற்கு தேவையான விதிமுறைகள் தொடர்பாக சபைக்கு பரிந்துரை வழங்குது. அப்ப அங்க நடத்தப்படுற கோர்சஸுக்கு புதுசா மாணவர்கள் உள்வாங்கல என்னென்ன விதிமுறைகள் பின்பற்றப்பட வேண்டும், அவர்களுடைய அடிப்படை தகமை என்னென்னவாக இருக்க வேண்டும், இது பற்றிய விடயங்களை கவுன்சிலுக்கு பரிந்துரை வழங்கலாம். நிறுவனம் நடாத்தும் தேர்வுகளில் தேர்வாளர்களை நியமிக்க பொருத்தமான நபர்களின் பெயர்களை சபைக்கு பரிந்துரைத்தல். தட் மீன் எக்ஸாம்ஸ் என்ன வைக்க போகுதுன்னா அந்த எக்ஸாம்ஸுக்கு யார் எக்ஸாமினர்ஸ், ரைட், ஆர் இன்விஜிலேட்டர்ஸ், இந்த மாதிரியான உத்தியோகத்தர்களை பரிந்துரைக்கிறதும் அகாடமிக் போர்டா இருக்க போகுது. ரைட். ஸோ அப்ப அகாடமிக் போர்டுண்டா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, என்ஐட கல்வி சம்பந்தமான ஏதாவது ஒரு செயற்பாடு ஒரு விடயம்னா அதுக்கு பொறுப்பு அல்லது அதோட இந்த அகாடமிக் போர்டு சம்பந்தப்பட்டிருக்கு. அடுத்து இப்ப நாங்க பார்க்க போறோம் டிஜி, டைரக்டர் ஜெனரல், நாங்க தமிழ்ல பணிப்பாளர் நாயகம்னு சொல்லுவோம். இவா யாரா இருப்பாண்டா, கவுன்சில் தான் என்ஐனுடைய உயரிய அமைப்பாக இருந்தாலும் அன்றாட நாளாந்த செயற்பாடுகளை கவுன்சில் சம்பந்தப்படையில. ஏன்னா அதுக்குள்ள யார் இருக்கணும், வெளி நபர்கள்லாம் உறுப்பினராக இருக்கு. கல்வி அமைச்சின் செயலாளர் இருக்கிறார், நிதி அமைச்சின் ஒரு மெம்பர் இருக்கிறார். அப்ப வேற மெம்பர்ஸ் அங்க இருக்கணும். அப்ப அவர்களால் நாளாந்த நடவடிக்கையை மேற்கொள்ள முடியாது. ஸோ நாளாந்த நடவடிக்கைகளுக்கான தலைமை அதிகாரியாக இந்த பணிப்பாளர் நாயகம் நியமிக்கப்பட்டிருப்பார். ரைட். இவாவும் கவுன்சில்ல நாங்க பார்த்த மாதிரி ஒரு உறுப்பினராக இருப்பார். இவா பற்றி பார்த்தா முதன்மை நிர்வாக அதிகாரி மற்றும் முதன்மை கல்வி அதிகாரி. அதாவது என்ஐனுடைய அனைத்து நிர்வாக கல்வி இந்த ரெண்டு செயற்பாடுக்கும் இவாதான் என்ன சொல்லலாம், அதனுடைய எக்ஸிக்யூட்டிவ் ஆபீசர் அல்லது பிரதான அதிகாரியாக இருப்பார். அமைச்சரினால் பணிப்பாளராக நியமிக்கப்படுவார். சோ அப்ப என்ஐக்கான டிஜி யார் நியமிக்கிறேன்னு பார்த்தா கல்வி அமைச்சர். சோ அப்ப மினிஸ்டர் ஆஃப் எஜுகேஷன் தான் என்ஐக்குரிய டிஜியை நியமிக்க போறார். அவருக்கு தான் அந்த அதிகாரம் இருக்கு. ரைட். 4 வருட பதவி காலத்தை கொண்டிருப்பார். அப்ப ஒரு டிஜி அப்பாயிண்ட் பண்ணப்பட்ட என்ஐக்கு அவருக்கு அவரோட சேவைக்கான 4 வருடமா இருக்கும். மரணம், ராஜினாமா அல்லது நீக்குதல் ஆகியவற்றால் பதவியிலிருந்து வெளியேற்றப்படாவிட்டார். சரியோ. அப்ப இந்த சொல்லப்பட்ட சந்தர்ப்பங்கள்ல ஏதாவது ஒன்றால் அவ வெளியேற விட்டா அவருக்கு 4 இயர்ஸ் பீரியட் இருக்கு, 4 வருடம் கடமையாற்றலாம். ஆனா இன்னொன்னு சொல்லப்பட்டது,
அவ எந்த பிரச்சனையும் இல்லாம 4 வருடங்களை முடிவுறுத்தி இருந்தால் அமைச்சர் விருப்பப்பட்டால் அதே பணிப்பாளர் நாயகத்தை மீண்டும் நியமிக்க முடியும். டிஜி சபையின் பொது வழிபடுத்தலுக்கு உட்பட்டவர். இதுவும் ஒரு முக்கியமான பாயிண்ட். இப்ப டிஜிக்கு எவ்வளவு அதிகாரங்கள் வழங்கப்பட்டிருந்தாலும் டிஜி கவுன்சிலுக்கு அல்லது கவுன்சிலின் வழிபடுத்தலுக்கு உட்பட்டவா, அவ கவுன்சிலை மீறி செயற்படலாம். அப்ப கவுன்சிலின் பொதுவான ஜெனரல் கைடன்ஸுக்கு டிஜி கீழ்ப்பட்டவராக இருப்பார். நிறுவனத்தின் நோக்கங்களை நிறைவேற்றுவதற்கு அவசியமானதாக கருதும் கொள்கைகள் மற்றும் நடவடிக்கைகள் போன்றவற்றை சபை கருத்தில் கொள்ளத்தக்கவாறு பணிப்பாளர் நாயகத்தினால் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். அதாவது இப்ப டிஜி திங்க் பண்றா, இப்ப என்ஐஏ சரியான முறையில கொண்டு போறதுக்கு இந்த ஒரு நடவடிக்கை, புதிய ஒரு நடவடிக்கை அறிமுகப்படுத்தினா அது பயனுள்ளதாக இருக்கும். அல்லது என்ஐஏ கொள்கையில மாற்றங்களை செய்யணும் விரும்பினால் இது தொடர்பாக இவா அதை செய்ய இயலாது. இவா இதை ரெக்கமெண்ட் பண்ணணும் கவுன்சிலுக்கு. அப்ப கவுன்சில் தான் அதை கருத்துல கொண்டு அது தொடர்பான தீர்மானம் எடுக்கும். சபையின் அனைத்து முடிவுகளை நிறைவேற்றுவது பணிப்பாளர் நாயகத்தின் பொறுப்பாகும். சோ கவுன்சில் கூட்டங்கள் நாங்க பார்த்தோம், கவுன்சில் குறிப்பிட்ட காலத்துக்கு ஒருக்கா மீட்டிங்ஸ் நடக்கும். அந்த கூட்டங்கள்ல எடுக்கப்படுற தீர்மானங்களை நிறைவேற்ற பணி யாருக்கு இருக்குன்னு சொன்னா இந்த பணிப்பாளர் நாயகத்துக்கு. டிஜி தான் அதை எக்ஸிக்யூட் பண்ணும். சோ அப்ப கவுன்சில் தீர்மானம் மாத்திரம் தான் எடுக்க போகுது. அதை நடைமுறைப்படுத்துறது யாரா இருப்பா? டைரக்டர் ஜெனரல். கவுன்சிலால் வழங்கப்பட்ட அதிகாரங்கள் டிஜியால் பிரயோகிக்க முடியும். அப்ப நாங்க தொடக்கத்திலேயே படிச்சுனாங்க, இந்த என்ஐக்கு இந்த சட்டத்துக்குள்ள இருக்கிற அனைத்து அதிகாரங்களும் அந்த கவுன்சிலுக்கு தான் இருக்கு. சோ கவுன்சில் தனக்கு வழங்கப்பட்ட அதிகாரங்களை யாருக்கு வழங்கலாமாம்? டிஜிக்கு வழங்கலாம். சோ இந்தந்த விஷயங்களை நீங்க தீர்மானம் எடுக்கலாம், இந்தந்த விஷயங்களை நீங்க செய்யலாம்னு சொல்லி கவுன்சில் டிஜிக்கு கொடுக்கிற அதிகாரங்களை டிஜி பிரயோகிக்க முடியும். சரியோ? அதாவது கவுன்சிலின் அனுமதியோட. அமைச்சரால் எழுத்துப்பூர்வமாக பணிப்பாளர் நாயகத்தினை பதவியிலிருந்து நீக்கலாம். சோ இங்க கல்வி அமைச்சருக்கு ஒரு ஸ்பெஷல் பவர் கொடுத்திருக்கு. அதாவது பணிப்பாளர் நாயகம் உரிய முறையில் செயற்படவில்லை என்று கருதினால் அமைச்சர் எழுத்து மூலமாக அவ பதவியிலிருந்து நீக்கலாம். பணிப்பாளர் நாயகம் நிறுவனத்தின் பிரதான கணக்கியல் அதிகாரியாகவும் இருப்பார். சோ அப்ப என்ஐஏ பொறுத்த வரைக்கும் பிரதான கணக்காளராகவும் இவா இருப்பார். என்ஐல ஏதாவது ஃப்ராட் நடந்தா அல்லது நிதி மோசடி நடந்தால் இவா பிரதான கணக்கியல் அதிகாரி என்ற வகையில் இவாவும் பொறுப்பு கூற வேண்டும். ரைட்? அப்ப இவா சொல்லல எனக்கும் அக்கௌண்ட்ஸுக்கும் சம்பந்தம் இல்லை, அக்கௌண்டிங் செக்ஷன் வேறுன்னு சொல்லல. சோ இவா பிரதான கணக்கியல் அதிகாரியின்படியா இவாக்கு உட்பட்டதாகத்தான் அங்க நடக்கிற கொடுக்கல் வாங்கல்கள் அல்லது கணக்கு விடயங்கள் இருக்கு. ரைட், இங்க பார்ப்போம் இந்த சபை தொடர்பாக அமைச்சரின் அதிகாரம். இந்த கவுன்சிலுக்கு இவர பவர் இருந்தாலும் இந்த கவுன்சிலுக்குள்ள அமைச்சர் என்னென்ன விஷயங்களை செய்யலாம்னு பார்ப்போம். அமைச்சர் காலத்திற்கு காலம் பொதுவான வழிபடுத்தல்களை சபைக்கு எழுத்துப்பூர்வமா வழங்கலாம். அப்ப குறிப்பிட்ட கால இடைவெளியில அல்லது சந்தர்ப்பங்கள்ல அமைச்சர் இப்படித்தான் கவுன்சில் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி சில கைடன்ஸை கவுன்சிலுக்கு கொடுக்குற அதிகாரம் அமைச்சருக்கு இருக்கு. அமைச்சர் நிறுவனத்தின் அனைத்து நடவடிக்கைகளையும் அல்லது எந்த ஒரு நபரையும் விசாரித்து அறிக்கை அளிக்கும்படி உத்தரவிடலாம். அப்ப அமைச்சர் சொல்லலாம், நீங்க செஞ்ச இந்த செயற்திட்டத்துல எனக்கு திருப்தி இல்லை அல்லது இதுல மோசடி நடந்திருக்கு, இது சம்பந்தமாக விசாரித்து எனக்கு அறிக்கை ஒன்று தர சொல்லி கேட்கலாம். அல்லது அங்க இருக்கிற ஒரு நபர் சம்பந்தமான குற்றச்சாட்டு ஒன்று வந்தா அது சம்பந்தமாக விசாரிச்சு அமைச்சர் தனக்கு அறிக்கை தர சொல்லி கேட்கலாம். அப்படி அமைச்சர் கோருவாராக இருந்தால் அந்த விசாரணையை உரிய முறையில நடத்தி அதை அமைச்சருக்கு சமர்ப்பிக்க வேண்டியது சபையின் கடமை, கவுன்சில் பொறுப்பு. ரைட்? அல்லது வேற ஒரு குழு அதுக்கு அமைக்கப்பட்ட அந்த குழுவுக்கு முழுமையான ஒத்துழைப்பை வழங்க வேண்டும். எந்த ஒரு கற்க நெறியினையும் வழங்குவதற்காக நிர்ணயிக்கப்பட்ட தரங்களை கற்பித்தல் தகுதியாக அமைச்சர் எழுத்துப்பூர்வமாக அங்கீகரிக்கவோ அல்லது குறித்த உத்தரவை ரத்து செய்ய முடியும். அப்ப குறிப்பிட்ட ஒரு விஷயம்தான் ஆசிரியர் கல்விக்கான அடிப்படை தகுதியாக நிர்ணயிக்கப்படுறதுக்கு அமைச்சர் எழுத்துப்பூர்வமாக அதை அங்கீகரிக்கலாம் அல்லது அந்த குறித்த அவர் அங்கீகரித்த விடயத்தை இன்னொரு உத்தரவினூடாக ரத்து செய்யவும் முடியும். ரைட்? அடுத்து நாங்க ஏற்கனவே பார்த்தோம்னா கவுன்சிலோட முக்கியமான பொறுப்பு செயற்பாடு அல்லது கடமை என்னவா இருக்கும்னா 3 year பிளான், 1 year பிளான், annual பட்ஜெட், இது மூன்றையும் தயார்படுத்தி கல்வி அமைச்சருக்கு சமர்ப்பிக்கும். இதை அப்ரூவ் பண்ண போறது யார்? கல்வி அமைச்சர் தான். அப்ப கல்வி அமைச்சர் அதை அப்படியே அப்ரூவ் பண்ணலாம் அல்லது தேவைப்பட்ட அங்க சில திருத்தங்களை மேற்கொண்டு அதன் பிறகு அதை அப்ரூவ் பண்ணலாம். சோ இப்ப சொல்லப்பட்ட இந்த 4 விடயங்களும் இந்த கவுன்சில் மீது கல்வி அமைச்சருக்கு இருக்கிற அதிகாரங்கள், அதாவது அவருக்கு இருக்கிற புடிமானம் கவுன்சில். அடுத்தது முடிய போகுது, இன்னும் ஒரு நினைக்கிறோம் 4-5 ஸ்லைட்ல இதை முடிப்போம்.
ரைட், எங்களோட டைமும் கிட்டத்தட்ட கணக்கா வந்திருக்கு. சரி, நிறுவனத்தின் ஆரம்ப மூலதனம். இந்த என்ஐக்கு தேவையான, அல்லது இந்த எண்ணெயை ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு மூலதனம் தேவைப்பட்டிருக்கு தானே. அதாவது அதுக்கு தேவையான காணியை கொள்வனவு செய்து அதுக்கு தேவையான கட்டிடங்கள் அமைத்து, அப்ப பெரிய ஒரு மூலதனம் ஒன்று தேவைப்பட்டது. இது எவ்வாறு பெற்றுக்கொள்ளப்பட்டது? பாராளுமன்றத்தின் விசேட தீர்மானத்தின் மூலம் நிறுவனத்திற்கு வழங்கப்பட்ட தொகை. அப்ப இந்த எண்ணெய் தொடர்பாக பாராளுமன்றத்துல விசேட ஒரு முன்மொழிவு வைக்கப்பட்டு அது தொடர்பாக விவாதம் நடத்தப்பட்டு அதனூடாக பாஸ் பண்ணப்பட்ட பணம் அல்லது அப்ரூவ் பண்ணப்பட்ட பணம் இதுக்குரிய ஆரம்ப மூலதனமாக பயன்படுத்தப்பட்டு, அல்லது அது மாத்திரம் இல்லாம காலத்துக்கு காலம் புதுசா எண்ணெய்க்கு வேற வேற தேவைகள் அல்லது கட்டிடங்கள் வேற வேற மூலதன தேவைகள் இருக்கு. அது எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்னா இதுவும் பாராளுமன்றத்தின் ஊடாக ப்ரொபோசல் முன்வைக்கப்பட்டு அது வாக்கெடுப்புக்கு விடப்பட்டு அதன் ஊடாகவும் எண்ணெய்க்கு தேவையான மூலதனத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்த பாகம் நிறுவனத்திற்கான நிதி. முதல் ஸ்லைட்ல நாங்க பார்த்தது கேபிட்டல், தட் மீன் அதனுடைய மூலதன செலவு, தட் மீன் கட்டிடங்கள், காணி, வாகனம், அந்த மாதிரியான பெரிய செலவுகளை அங்க பார்த்துருக்கோம். இதுல பார்க்க போறது நிறுவனத்தினுடைய அன்றாட செலவுக்கு எப்படி நிதியை திரட்டிக் கொள்ள போகுது. நிறுவனம் தனக்குரிய சொந்த நிதியை கொண்டிருக்க முடியும். நாங்க ஏற்கனவே பார்த்தாங்க, நான் அவளுக்கு தனி சொந்தமா சேவிங் அக்கௌண்ட், கரண்ட் அக்கௌண்ட் வச்சிருக்கேன். ரைட், நிறுவனத்துக்கு காசு கிடைக்கிற வழிகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா, பாராளுமன்றம் ஒவ்வொரு வருடம் பட்ஜெட்ல என்ஐக்கு ஒரு குறிப்பிட்ட நிதியை ஒதுக்கும் அதனுடைய நாளாந்த செலவினத்துக்கு. அதே மாதிரி என்ஐ தன் கடமைகளை அல்லது தன்னுடைய செயற்பாடுகளை மேற்கொள்வதனூடாக உழைக்கிற காசு, அதாவது கோர்சஸ் நடக்குதானே, எம்இடி, பிஎட் இந்த மாதிரியான ப்ரோக்ராம்ஸ் நடத்துவதனூடாக பெறப்படுற கொடுப்பனவு, இதுக்கு பீஸ் அறவடினம் தானே, அந்த கட்டணங்களும் என்ஐக்குரிய ஒரு நிதியாக காணப்படும். ரைட், அதே போல இது முக்கியமான பாயிண்ட், இலங்கை அல்லது வெளியே எந்த ஒரு மூலத்தில் இருந்தும் கடன்கள், நன்கொடைகள், பரிசுகள் அல்லது மானியங்கள் மூலம் நிறுவனத்தால் பெறக்கூடிய தொகை. அப்ப என்ஐக்கு பவர் இருக்கு, வேற ஒரு அமைப்பிட்ட இருந்து டொனேஷன் எடுக்கணும் அல்லது கிராண்ட்ஸ் பெற்றுக்கொள்ள முடியும். ரைட், அல்ல வேற ஒரு நிறுவனத்திலிருந்து கடன் கூட பெற்றுக்கொள்ளக்கூடிய அதிகாரம் என்ஐக்கு இருக்கு. இதெல்லாம் என்ஐக்குரிய நிதியாக பயன்படுத்தப்படும். அடுத்த நிறுவனத்தின் நிதி பயன்பாடு எப்படி இவைகள் காசு செலவழிக்கலாம்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த சட்டம் இவைகளுக்கு அங்கீகரித்திருக்க விடயங்கள், இந்த சட்டத்துக்கு கீழே அவர்கள் என்னென்ன விடயங்களுக்கு கொடுப்பனவு செய்யலாமோ அந்த செலவினங்களை செய்யலாம். ரைட், அதே மாதிரி இந்த சட்டத்துக்கு கீழே இவர்கள் செய்ய வேண்டிய கடமைகள், இவர்கள் பிரயோகிக்க வேண்டிய அதிகாரங்கள், இதுகளை பிரயோகிக்கின்ற நேரம் ஏற்படுற செலவினங்களையும் அவர்கள் செய்யலாம். அப்ப இங்க நாங்க பாக்குறது தங்கள்கிட்ட இருக்கிற நிதியை என்னென்னத்துக்கு இவர்கள் பயன்படுத்தலாம் அல்லது செலவழிக்கலாம். அடுத்தது பார்ப்போம், கடைசி ஸ்லைட் நினைக்கிறேன். நிறுவனத்தின் உறுப்பினர்கள் மற்றும் பணியாளர்கள் அரச ஊழியர்கள் என கருதப்படுவர். அப்ப இந்த கன்ஃபியூஷன் நிறைய பேர் இருக்கு. என்ஐல வேலை செய்கிறார்கள் என்ன அரச ஊழியர்களா அல்லது அவர்கள் ஒரு தனியார் நிறுவன ஊழியர்கள் போல கருதப்படுவார்கள் அல்லது ஒரு செமி கவர்மெண்ட் ஸ்டாஃபா பார்ப்போமா? ஆனா இந்த சட்டம் சொல்லுது நிறுவனத்தின் உறுப்பினர்கள் மற்றும் பணியாளர்கள் அரச ஊழியர்கள் என கருதப்படுவர். ரைட், அதாவது இலங்கையின் சட்டத்தின் கீழ் ஒரு இலங்கையில் ஒரு சுப்ரீம் கோர்ட்லயோ இல்ல ஒரு மேன்முறையீட்டு நீதிமன்றத்திலயோ ஒரு வழக்கு தொடுக்கப்பட்ட என்ஐல வேலை செய்யற ஸ்டாஃப் ஒரு பப்ளிக் சர்வெண்டா தான் கருதப்படுவார், அதாவது ஒரு அரச ஊழியராகத்தான் கருதப்படுவார். ரைட், இது ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர். இது என்னுடைய லாஸ்ட் ஸ்லைடுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நேரம் போது 10 மணியை கடந்துட்டு இதற்க பார்த்துட்டு குயிக்க முடியுமா? இது கிடைச்சிச்சு. ரைட், இதுல பாத்தீங்கன்னு சொன்னா நான் உங்களுக்கு ஏற்கனவே நாங்க டிஸ்கஸ் பண்ண படி பாருங்க, இந்த என்ஐ ரைட், ஓகே பாப்போம். அப்ப நாங்க டிஸ்கஸ் பண்ணதின் படி பாருங்க, இங்க தரப்பட்டிருக்கு என்ஐனுடைய உயரிய அமைப்பு எது இருக்கு, கவுன்சில். கவுன்சிலுக்கு கீழ்பட்டவராக யார் இருப்பா, பணிப்பாளர் நாயகம், அதாவது சபைக்கு கீழே டைரக்டர் ஜெனரல். ரைட், டைரக்டர் ஜெனரலுக்கு நேர கீழே யார் வரப்போண்டா ஒரு அடிஷனல் டைரக்டர் ஜெனரல் இருப்பார், மேலதிக பணிப்பாளர் நாயகம் இருப்பார். ரைட், இந்த டைரக்டர் ஜெனரலுக்கு சமாந்தரமா தான் இந்த நாங்க படிச்சோம் அகாடமிக் அஃபேர்ஸ் போர்டு பார்த்து நாங்க கல்வி சபைன்னு பார்த்து அது இங்க இருக்கு, அது டைரக்டர் ஜெனரலுக்கு உட்பட்டதாக இருக்கும். இந்த அடிஷனல் டைரக்டர் ஜெனரலுக்கு கீழே இங்க ஃபேக்கல்டிஸ் இருக்குது, அதாவது பீடங்கள் இருக்குது. எத்தனை பீடங்கள் இருக்குன்னு பார்த்தோம்னா 5 பீடங்கள் இருக்கு. ஃபேக்கல்டி 1 வந்து எதுன்னு சொன்னா லாங்குவேஜஸ், ஹியூமனிட்டிஸ் அண்ட் சோஷியல் சயின்சஸ் இருக்குது. அதாவது இப்ப தமிழ், சமயம், வரலாறு இந்த மாதிரியான பாடங்கள், மொழி, மனிதவியல் தொடர்பான பாடங்கள். இதுக்கு ஒரு டிப்யூட்டி டைரக்டர் ஜெனரல் பொறுப்பா இருப்பார் இந்த ஃபேக்கல்டி, இந்த பீடத்துக்கு. இதற்குள்ள என்னென்ன துறை இருக்குன்னு பாத்தீங்கன்னா தமிழ், சிங்களம், அதாவது இப்போ ஒரு தமிழ் ஆசிரியர் இருக்கிறான்னா அவ இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழ்பட்டவரா இருப்பார், அல்லது இவாக்குரிய ட்ரைனிங் ப்ரோக்ராம் இந்த டிபார்ட்மெண்ட் தான் செய்யும், இந்த ஃபேக்கல்டி கீழே உள்ளது.
ஸோ இதெல்லாம் அங்கே இருக்கிற டிபார்ட்மெண்ட்ஸ். அடுத்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஒரு ஃபேக்கல்ட்டியா இருக்கு. இந்த பீடத்துக்கும் ஒரு டெப்யூட்டி டைரக்டர் ஜெனரல் இருப்பார், அதாவது பிரதி ஆணையாளர் நாயகம். இதுக்கு கீழே இந்த பாடம் எல்லாம் வருது, சயின்ஸ், மேத்ஸ், ஐடி, மற்றது ஹெல்த் அண்ட் பிசிக்கல் எஜுகேஷன், இந்த மாதிரியான பாடங்கள் இந்த ஃபேக்கல்ட்டியில வருது. அங்கால அடுத்த ரிசர்ச் அண்ட் பிளானிங் அண்ட் டெவலப்மெண்ட். இந்த அப்போ என்னையால மேற்கொள்ளப்படுற ஆய்வுகள், ரிசர்ச், இதெல்லாம் இந்த ஃபேக்கல்ட்டி இந்த பீடத்துக்கு கீழே வரும். இதுக்கு ஒரு டெப்யூட்டி டைரக்டர் ஜெனரல். உண்மைக்குமே சார், இப்போ எனக்கு கேள்விப்பட்ட வரைக்கும் அவைகளுக்கு பென்ஷன் இல்லை, ஆனா அவைகளுக்கு ஒரு கொடுப்பனவு வழங்கப்படும். அதாவது வந்து இப்போ எப்படின்னு சொன்னா, இந்த இப்போ எலக்ட்ரிசிட்டி போர்ட் அல்லது வாட்டர் சப்ளை போர்ட்ல இருந்து விலைகள் ஒரு பெரிய தொகை கொடுப்பனவு ஒன்று கொடுப்பேன், அந்த மாதிரியான ஒரு கொடுப்பனவு இருக்கு. சரியா? ரைட். இது வந்து ஒரு நான் உறுதிப்படுத்திக்கிறோம், பென்ஷன் இருக்கான்னு நான் கேள்விப்பட இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ரைட். அப்ப இதை பாத்தீங்கன்னா 5 ஃபேக்கல்ட்டிஸ் வருது. அதை தவிர இங்கால ஒரு தனி டிவிஷன் இருக்கு. இது ஃபேக்கல்ட்டி இல்லை, ஏன்னா இது கல்வியோட சம்பந்தப்படாதபடியால இது டிவிஷன் 6 என்று அழைக்கப்படுது. இங்கதான் என்ன நடக்க போகுதுன்னா, நிர்வாகம், நிதி, மற்றது இன்ஜினியரிங் அண்ட் சர்வீஸ் மெயின்டெனன்ஸ், இதெல்லாம் இங்க வரும். லைப்ரரி, மியூசியம் எல்லாம் இந்த துறைக்கு கீழே வரும். இதை தவிர இங்கால செக்ரட்டரியேட் யூனிட், இன்டர்னல் ஆடிட் யூனிட், டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன், எக்ஸ்டர்னல் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் யூனிட், இவ்வாறான பகுதிகளும் இங்க காணப்படுது. ஸோ இது NIனுடைய நிர்வாக கட்டமைப்பாக இருக்கு. ரைட். நான் இன்றைக்கு இவ்வளவு விடயங்களும் நான் திட்டமிட்டபடி நான் நினைக்கிறேன் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கிறேன். டைமும் சரியா வந்திருக்குது. ரைட். எனக்கு வாய்ப்பு இருந்தால் நான் அடுத்த ஒரு சந்தர்ப்பத்தில் இன்னொரு கல்வி சட்டத்தை நாங்க பார்ப்போம். ஸோ இந்த கல்வி சட்டம் கொஞ்சம் விரிவானதாக இருந்தது, மற்ற விடயங்கள் கொஞ்சம் ஒப்பிட்டு இதை விட சுருக்கமாக இருக்குது. இன்னொரு விடயம் நான் சொல்லணும், NID ஆக்டுகளை நிறைய இருக்குது, நான் அவ்வளோத்தையும் இங்கே தர இயலாது. ஸோ உங்களுக்கு நான் சுருக்கமாக அதை இங்கே வழங்கி இருந்தேன். ஆர்வம் உள்ளாக்கள் இந்த PDF வந்து உங்களுக்கு நேமன் சார் இதில் அப்லோட் பண்ணுவார். இது மாத்திரமல்லாமல் அந்த NID ஆக்டை டவுன்லோட் பண்ணி படிச்சிங்கன்னா இன்னும் நல்லது. சரி, நானும் இங்கிலீஷ் அதனுடைய ஆக்ட் இங்கிலீஷ் ஃபார்ம் இருக்கேன்ட்டு அதை நான் நிமலன் சார்ட்ட ஷேர் பண்றேன். ரைட். இதோட நேரம் வந்ததுக்காக அந்த டைமை ஒதுக்கி நீங்கள் அந்த கிளாஸ் எடுத்ததுக்கு எங்களுடைய எல்லா சார்பாகவும் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். எங்களுடைய குழுவில் சேர்ந்த இந்த PDF நீங்கள் எடுத்துக் கொள்ளலாம். சாரனுடைய இன்றைய வகுப்பறை என்ற முழு PDF வந்து அப்படியே நாங்கள் அப்லோட் பண்ணுவோம். மேலும் கட்டண வகுப்புகள் ஆரம்பமாகின்றன. அதில் இணைபவர்களுக்கு இனி வருங்காலத்துல வகுப்புகள் ஒவ்வொரு PDF-ம் தனித்தனியாக அனுப்பி வைக்கப்படும். எங்களுடைய வாட்ஸ்அப் குழுவினுடைய அந்த லிங்க் அனுப்பி வச்சிருக்க நிறைய பேர்கிட்ட இருக்குது. என்னுடைய தொலைபேசி இலக்கம் 077 110 38 24. இதுக்கு நீங்க தொடர்பு கொண்டும் கேட்கலாம். 077 110 38 24. ஸோ ஹரிஷ்குமார் சார் அவர்களுக்கு மிக்க மிக்க எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நேரத்துல இவ்வளவு விஷயத்தை நீங்கள் கொடுத்ததுக்கு நாங்கள் உங்களை EB எக்ஸாம் முதலே படித்திருந்தா பாஸ் பண்ணிருக்கலாம் நாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். அனைவருக்கும் நன்றி சார். நன்றி, இந்த வாய்ப்பை வழங்கினதுக்கு உங்களுக்கும் எனது மனமார்ந்த. ஓகே, குட் நைட் சார். ஓகே, குட் நைட்.